ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டெக் குக் ஃபிக்ஷன் ராம். ஸோ ஸ்டோரி முன்னாடி ஒரு சின்ன டாக் பார்த்துடலாம், அதாவது பேசிக்கிடுவோம். நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி நம்மளுக்குள்ளே நேம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி நேம் மாதிரி. நான் மோஸ்ட்லி என் ஃபாலோவர்ஸை செல்லக்குட்டி அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரிஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் சொன்னீங்கன்னா அந்த நேமை வச்சே ஒரு ஃபேமிலியாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஆசை, அதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் கேட்டுட்டேன். இது உங்களோட விருப்பம் தான்டா, பட் சொல்லணும் சொல்லணும் செய்யணும்னு தோணுனா மட்டும் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி ஜீனோன்ற பேரை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ தேங்க்ஸ்டா அதுக்கு. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஜின்னு, நாம்ஜூன் 2 பேரும் கப்பல்ஸ் அப்படின்றது டயாங்க்கு ஏற்கனவே தெரியும்னு 6th பார்ட்டில் சொல்லியிருப்பேன். பட் நான் அதை மறந்துட்டு போன பார்ட்டில் தான் டயாங்க்கு தெரிய வந்த மாதிரி நான் காட்டிட்டேன். ஸோ அதனால தான்டா நான் ரொம்ப பயப்படுறதே. லாங்காக போனேன் அப்படின்னா பாதி சீனை நானே மறந்து ஐயோ ரொம்ப குழப்பி விட்டுக்கிருவேன். ஸோ அதுக்காக தான் நான் டக்குன்னு முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறது. பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்து டேக் குக் ஸ்டோரிஸ் நிறையா வரும். அண்ட் உங்களோட ரெக்வஸ்ட்டுமே அந்த மாதிரி ஸ்டோரிஸும் நான் கொடுப்பேன். அண்ட் இதில் ட்விஸ்ட் ஆட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் ஆக்ஷன் சீன்லலாம் ஸ்டோரி அவ்வளோவா டெப்த்தாக கொண்டு போனதில்லை. பட் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் டேக்குக்கு மற்றவங்களுக்கு ரெட் ஃப்ளாகாக இருப்பாங்க, பிளாக் கலர் ஃப்ளாகாக கூட இருப்பாங்கடா. ஆனால் அவங்க 2 பேருக்கு வந்தால் மட்டும் பியூர் க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதா நம்மளுக்கு செட் ஆகும். அது கொஞ்சம் அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு பெயின் கொடுத்தா கூட நல்லா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவேன். அந்த எனக்கு பிடிக்கும் தான்டா. நிறையா ஸ்டோரிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்றது நல்லாயிருக்கும் பார்க்கமே இது. ஆனால் அது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீரியடில் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போகும். நல்லா அடுத்த எபிசோட் வர வரைக்கும் பைத்தியக்காரி மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்ட்டு. என் ஸ்டோரியிலே நான் காட்டுவேன் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தேவைன்னா. பட்டு ரொம்ப இது பண்ணும்போது நானே எமோஷ்னலாக ஆயிடுவேன் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நான் மோஸ்ட்லி அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத மாதிரி தான் நான் கொண்டு போக ட்ரை பண்ணுவேன். அண்டு எல்லாமே லவ்வில் நல்லா தான்டா இருக்கும். ஸோ பட் இந்த ஸ்டோரியில் பார்த்தா அப்படின்ட்டா டேயாங்கும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேரோட சைடுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காட்டியிருப்பேன் அவங்க கேரக்டரு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போகிறப்ப எப்படி இருக்குமோ நான் அப்படி தான்டா போகிற மாதிரி இருக்கும். ஸோ பட் கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டுக்கு குறை இருக்காது. அதில் எனக்கு கேரண்டி கொடுப்பேன். ஒரு 70% ஆச்சும் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போவேன். அண்டு ட்விஸ்ட் கண்டிப்பாக நல்ல ட்விஸ்ட்டாக யோசிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, சரி ரொம்ப பேசினா நம்ம குழம்பிடுவோம். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. போன பாட்டில் நம்ம டேக்குக்கு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை எப்படி அந்த மவுண்டெயினில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து அப்படியே ஒரு 3 மந்த் பாஸ் பண்ணிக்கலாம்டா. அப்போ டோட்டலாக டேக்குக்கு மீட் பண்ணி ஒரு 4 மந்த் ஆச்சு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 மந்தில் பார்த்தோம் அப்படின்னா டேக்குக்கோட லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி சொன்னால் அவங்க இன்னும் 2 பேரும் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்கை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. பட் 2 பேரும் அவங்களுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக் சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே டேயாங் நைட் நேரத்தில் தனியாக மட்டும் விடவே மாட்டாங்கடா. அவங்களுக்கு இப்போலாம் டேயாங் கொஞ்சம் அவ்வளோவா நைட் மேட்டர் இல்லைனாலுமே ஜங்குக்கு டேயாங்கை தனியாக விடுறதுல விருப்பமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி ஜன்னல் ஏறி குதிச்சு வீட்டுக்கு தெரியாமல் டேயாங்கை பாதுகாக்கிறது, அந்த நைட்டு ஃபுல்லாக டேயாங் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஐ மீன் ஒரு குட் டிஸ்டன்ஸில். இன்னும் நம்ம ஜங்குக்கு டீசென்ட் ஜென்டில் கை தான்டா. நம்ம டேயாங் இன்னசென்ட்டு தான். ஸோ கொஞ்சம் நல்லா தான் அவங்களுக்குள்ள பாண்ட் நல்லா போய்க்கிட்டுருக்கும். அண்ட் டேயாங் பார்த்தோம் அப்படின்னா எப்படியாச்சும் ஜங்குக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு டெய்லி ஏதாச்சும் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப க்யூட் மூமெண்ட்டாக போகும். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டைக்கு குறைச்சலே இல்லை.
வெளிய இருந்து யார் பார்த்தாலும் ஈஸியா நோட் பண்ணிருவாங்க. இவங்க 2 பேரும் கப்பிள்ஸா? அப்படின்னு ஏன் நடந்துக்கிறாங்க? இந்த மாரி எல்லாருக்குமே சந்தேகம் வர மாரி தான் அவங்க நடந்துக்குருவாங்க. பட் இப்போதைக்கு அத வந்து பெருசா யாரும் கண்டுக்கல. அதே மாரி நம்ம மித்ரா பார்த்தோம் அப்படின்னா, மித்ராக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்றது டயாங்க்கு வந்து புரியுது கொஞ்சம். ஏன்னா, அவங்க நடந்துக்கிற விதம், இந்த எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். பட் டயாங் வந்து அத ஓப்பனா இன்னும் அவங்கட்ட கேட்கல. ஸோ இவங்க லைஃப் இப்படி போகுமே, நம்ம யூமின் லைஃப் பார்த்தோம்னா, அதுவும் நல்லா ஜாலியா தான்டா போகுது. நம்ம ஜிம்மின் வந்து ஓப்பனாவே நம்ம சுகாக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாரி அவங்க லைஃப் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இங்கிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் மினியூஜ் பார்த்தோம்னா, அவங்க லைஃப் பிரச்சனையே இல்லடா. இன்னும் வந்து ஃபிலிக்ஸ் வந்து ஓப்பனா அவங்களோட ஃபீலிங்ஸ சொல்லலைனாலும், அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செட்டில்டா இருக்கு. நம்ம ஜின்னு, நாம்ஜூன் மட்டும் தான் கொஞ்சம் ஃபைட் சீன்ல போய்க்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில வந்து ஜிஎல் கேட்டிருந்தீங்க. நான் ஜிஎல் இதுவரைக்கும் கொண்டு வந்தது கிடையாது. பட் உங்களுக்காக ட்ரை பண்றேன். ஸோ ஓகேடா. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா. நம்ம டேங் தான் எப்பயும் இல்லாம அதிசயமா எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சுட்டாங்க. ஸோ எந்திரிச்சு அங்க பக்கத்துல தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் இல்ல. ஸோ பால்கனி டோரும் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அப்பதான் டேயாங்கும் புரிஞ்சுக்கிதாங்க, ஓகே ஜங்குக் வந்து போயிட்டாங்க போல அப்படின்ட்டு நம்ம டேயாங்கும் வேகமா எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழ தான்டா போறாங்க. நேரா கிச்சனுக்குள்ள தான் போறாங்க. எல்லாரும் இப்படியே ஆன்னு தான் பார்க்குறாங்க. என்ன அவங்க கிச்சனுக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டு. இப்ப எதுக்கு என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க? அது வந்து யங் மாஸ்டர் கிச்சனுக்குள்ள நீங்க ஏன்? எங்க வீட்டு கிச்சனுக்குள்ள நான் வரக்கூடாதா? ஐயோ! அப்படிலாம் இல்ல யங் மாஸ்டர். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா, நாங்களே பண்ணி தரோம் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு அ நானே பார்த்துக்கிறேன். யங் மாஸ்டர் அது நான் தான் சொல்றேன்ல, இன்னைக்கு நானே ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? நான் கிச்சன எதுவும் நாஸ்தி பண்ணுவேன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா நெனைப்பாங்க. இத்தன வருஷமா அடுப்படிக்கு பக்கமே வராதவன், இன்னைக்கு வந்தா என்ன நெனைப்பாங்க? அப்படின்ட்டு சவுண்ட் வருதுடா. திரும்பி பார்த்தா மித்ரா தான். கொஞ்சம் கோவமா டேங்க பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஆ நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்? உங்களுக்கு பிடிக்கலையா? கண்டிப்பா பிடிக்காது. இந்த வீட்லயே எனக்கு புடிச்ச மாரி இருக்கிறது அந்த கிச்சன் மட்டும்தான். அதுக்குள்ள உன்ன விட்டு என் கிச்சன ஸ்பாயில் பண்ண சொல்றியா? கம் ஆன். ஒரு சின்ன ஒர்க் தான். நான் முடிச்சுட்டு உங்க கிச்சன வேணா கிளீன் பண்ணி குடுத்துடுறேன். போதுமா? அப்படின்றாங்க டேங்கு. பட் மித்ரா வந்து அங்க இருக்க மெய்ட்ஸ தான்டா பார்க்குறாங்க. நீங்க எல்லாரும் இங்கேருந்து போங்க. உனக்கு கிச்சன் வேணும்ல? கோ அண்ட் யூஸ் இட். அப்படின்றாங்க. டேங்க் வந்து சரி அப்படின்ற மாரி தான் உள்ள போறாங்க. அந்த மெய்ட்ஸ்லாம் ஒரு மாரி டேங்க தான் பார்க்குறாங்க. என்ன? அதான் சொன்னாங்கல்ல. அது வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க கெளம்புங்க. அப்படின்ட்டு அங்கருந்து போயிட்டாங்கடா. நம்ம டேங் தான் உள்ள போயி ஃபோன்ல தான் செக் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க மெய்ட் எல்ஃப் ஹட் பண்ணலாம் தான் இருந்திருப்பாங்க. பட் மெய்டெல்லாம் இப்போ அவங்க அம்மா அனுப்பிவிட்டனால என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ வேகமா ஃபோன் எடுத்து ஜிம்மினுக்கு தான்டா கால் பண்றாங்க. "ஏய் சொல்லு கரடி. எதுக்கு கூப்பிட்ட? ஏய் கோலி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?" "ம் சொல்லு." "ஆ ஜங்குக்கு என்ன பிடிக்கும்?" "ஆ? எங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குற? ஆச்சரியமா இருக்கே." "சொல்லு ஜங்குக்கு என்ன பிடிக்கும்?" எங்க அண்ணனுக்கு பர்சனலாலாம் எதுவும் கிடையாது. டேஸ்ட்டா இருந்தா நல்லா சாப்பிடுவான். டேஸ்ட்டா இல்லைன்னா, எனக்கு பிடிச்சதா இருந்தா கூட சாப்பிட மாட்டான். ஓ! மோஸ்ட்லி எந்த மாரி ஐட்டம் சாப்பிடுவான்? எனக்கு தெர்ல. அவன் ஸ்பைசி ஐட்டமும் நல்லா தான் சாப்பிடுவான். இனிப்பு ஐட்டமும் நல்லா தான் சாப்பிடுவான். மேபி ஸ்பைசி செட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓ! அப்டியா? ம். எதுக்கு இப்ப எங்க அண்ணன பத்தி கேட்குற? அதெல்லாம் இல்ல. சும்மா தெரிஞ்சுக்கிறணும்னு தான். ஓ! நீ வேணா சிக்கன வச்சு எதுவும் ட்ரை பண்ணி பாரு. பிமிம்பா நல்லா சாப்பிடுவான். ஆனா, அது உனக்கு பெர்ஃபெக்ட்டா செய்ய தெரியணுமே! ஏய்! இப்ப யார் செய்ய போறேன்னு சொன்னா? நான் சும்மா கேட்டேன் அவ்வளோதான். ஏய் கரடி! உன் மூஞ்சிலே எழுதி ஓட்டியிருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்ன போதுன்ட்டு. ஆ? எங்க அண்ணன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உன்ன பத்தி. என்ட்டயே பொய் சொல்ல நினைக்காத.
ஏய்! உன்ட்ட கேட்டது என் தப்பு தான் பாரு. ஃபோன வை, நான் பார்த்துக்கிறேன். ம். ஒண்ணும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன? கொஞ்ச நாளா பட்டர் நானும், சிக்கன் டிக்காவும் சாப்பிட்டு எங்க அண்ணன் ரொம்ப டெம்ப்ட் ஏறி போயிருக்கான். ஆ அத குடுத்தா கூட எங்க அண்ணன் சந்தோஷப்படுவான். பட் நீ என்ன குடுத்தாலும், அதில பனானா மில்க் ஷேக் இருந்தா, அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பான். தெரியுமா? அப்டின்றாங்க. டேங்க் ஒரு மாரி ஷையா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபோன தான்டா பார்க்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு என்ட்ட சொல்ற? நான் சும்மா கேட்க தான் செஞ்சேன். நான் ஒண்ணும் செய்யல. பாய். அப்டின்ட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்கடா. ஸோ கட் பண்ணிட்டு யூடியூப் தான் பார்க்குறாங்க. பட்டர் நான் எப்படி செய்யலாம் அப்டின்ட்டு. ஸோ அத பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஈஸ்ட் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்பப்போ அவங்க அம்மாவ தான் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. என்ன அது செய்றதுக்கு ஹெல்ப் யாரும் தேவையில்ல. ஆனா இங்க இருக்க பொருள்லாம் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காச்சும் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம்ல. இப்ப நீ என்ன பண்ண போற? ஆ நான் என்ன பண்ண போறேன்? எந்த ஒரு பிளானும் இல்லாம தான் அடுப்படிக்குள்ள வந்தியா? அப்படி இல்ல. நான் பட்டர் நானும், சிக்கன் டிக்காவும் பண்ண போறேன். ம். வீட்ல சிக்கன் இல்ல. ஐயய்யோ! இப்ப என்ன பண்ண? எனக்கு சிக்கன் வேணுமே! இப்ப ஆர்டர் போட்டா கூட வரதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும். அப்படின்றாங்க. பட் மித்ரா வந்து ஒரு மாரி சின்னதா டேங்க்கே தெரியாத மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, அந்த பட்டர் நான் செய்றதுக்கு பொருளும், அப்புறம் அந்த டிக்கா செய்றதுக்கான திங்ஸும் தான்டா எடுத்து வைக்கிறாங்க. சிக்கன விட பன்னீர்ல செய்றதும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாரு. ஆனா, சிக்கன் பிடிக்கும்னா, பன்னீரும் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆ நான் எனக்கு தான் செய்றேன். இப்ப நான் எதுவுமே சொல்லலையே! அப்டின்றாங்க. பட் அவங்க வந்து அதுக்கு மேல எதுவுமே பேசல. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காங்க, அங்க இருக்க பொருள வச்சு. ஸோ அந்த நாண தான் வந்து தேய்க்கிறாங்க, அந்த மாரி நீளமா. பட் அவங்களுக்கு தேய்க்கும்போது ஃபுல்லாமே கையில வந்து ஓவரா தண்ணியா இருக்கும் போல. ஸோ கையில அந்த மாவு ஒட்டுறது, இந்த மாரி தான் இருக்கு. இப்படிலாம் பெனஞ்சேன்னா மாவு சப்பாத்தி இல்ல, தோசை தான் ஊத்தணும். நான் போடுறதுக்கு எப்படி பெனையணும்னு கூட தெரியாதா? இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நான் தான் ட்ரை பண்றேன்ல. ஃபோன ஆஃப் பண்ணு. ஆ ஏன்? ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன்ல. அப்டின்றாங்க. டேங்கும் உடனே ஃபோன தான்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. இவ்ளோ ஈஸ்ட்டெல்லாம் போடக்கூடாது. புரியுதா? ஈஸ்ட் வந்து அந்த மாவு சாஃப்ட்டா வரதுக்கும், உப்பி வரதுக்கும் கொஞ்சோண்டு போட்டா போதும். இந்த பேட்ச் விட்டுட்டு திருப்பி நான் சொல்ல சொல்ல செய்யு. உங்க ஹெல்ப் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. நானே பண்ணிக்கிருவேன். இது என் கிச்சனு. என் கிச்சன்ல இருக்க ஒவ்வொரு பொருள் மேலயும் எனக்கு அக்கறை இருக்கு. புரியுதா? நான் சொல்றத செய்யு. அப்டின்றாங்க. டேங்க் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ உங்களுக்கு கிச்சன் தான் முக்கியமா? அப்டின்ட்டு. ஸோ அப்டியே மித்ரா சொல்ல சொல்ல நம்ம டேங் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான்டா இருக்காங்க. இப்ப இந்த மாவு உப்பட்டும். இப்ப போய் பன்னீர் டிக்காக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணு. என்னென்ன வேணும்? ம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் முந்திரி இந்த மாரி பொருள்லாம் சொல்றாங்க. ஸோ டேங்கும் அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து சாப் பண்ண தான்டா ட்ரை பண்றாங்க. பட் வெங்காயத்த உரிக்க கூட முடில. ஸோ அப்படியே ஒரு மாரி குழந்த மாரி மித்ராவ தான் பார்க்குறாங்க. மித்ராக்கே ஒரு மாரி கியூட்டா தான் இருக்கு. பட் வெளிய காட்டல. ஒரு மாரி கோவமா தான் டேங்க பார்க்குறாங்க. இது கூட உரிக்க தெரியலையா? போற இடத்துல உனக்கு எப்பயுமே சுத்தி ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு நெனைக்காத. ஒரு இடத்துல நீ தனியா இருக்கிற மாரி வந்துச்சுன்னா, நீ தான் உன்ன பார்த்துக்கிறணும். புரியுதா? எனக்கு புரியுது. உங்களுக்கு ஏதோ தெரியுதுன்னு மட்டும். அப்டின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த வெங்காயத்த உரிச்சுட்டாங்கடா. ஸோ உரிச்சுட்டு அப்படியே கட் பண்றாங்க. இவ்ளோ பெருசாலாம் கட் பண்ணக்கூடாது. குட்டி குட்டியா கட் பண்ணி சாப் பண்ணி போடு. அப்பதான் பன்னீர் டிக்காக்கு நல்லாருக்கும் சாப்பிடும்போது. ஆ இப்படி குட்டி குட்டியா நான் கட் பண்றதுக்கு ஏன் நான் மிக்ஸில போட்டு அரைச்சிடக்கூடாது? ம். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. வாவ்! என் ஐடியா இப்ப சூப்பரா இருக்குன்றீங்களா? ம். இப்படி அரைக்கிறதுக்கு நீ வெங்காயத்த மட்டும் ஏன் அரைக்கிற? தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுட்டு, பன்னீரையும் போட்டு சேர்த்து அரைச்சுட்டு, அப்படியே ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுத்துறேன். அது நல்லாருக்குமா? ஏய்! நான் சொல்றத செஞ்சு அப்படின்றாங்க. ஸோ, இப்படியே அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ரொம்ப கியூட்டா போகுதுடா அந்த மூமெண்ட்டு. டேங்க்லாம் இந்த மாரி லைஃப் இருந்ததே கிடையாது. அவ்வளோ அழகா போகுது. ஸோ, ஃபைனலா வந்து பனானா மில்க் ஷேக் தான் பண்ணி 2 பாக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அது ஏன்னு வந்து அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ, பட் அப்படியே முடிச்சுட்டு டேங்க் வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அங்க ஹேண்ட் தான்டா வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேங்
இப்ப நீ பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு நெனைக்கிறியா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நெனைக்காத. ஜங்குக் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ஒரு ரூம்ல இருந்து என்னென்ன நடந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். உங்க அப்பாவும், அண்ணனும் உன் மேல பாசமா இருக்கனால, நீ என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்கன்னு நெனைக்கிற. ஆனா, இதனால ஒரு இன்னசென்ட்டோட லைஃப்ப தான் நீ பணயம் வைக்கிற. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அப்டின்றாங்க. டயாங் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஹேண்ட வாஷ் பண்ணவே இல்ல. அப்படியே தண்ணி கீழயே தான் வச்சுட்டு ஒரு மாரி ரொம்ப என்ன சொல்லணும்னே புரியாத மாரி தான் இருக்காங்க. இங்க பாரு, இதுவரைக்கும் நான் உன்ட்ட எதுவும் பெருசா பேசினதும் கிடையாது. எதுவும் இல்ல தான். ஆனா அதுக்குன்னு எனக்குன்னு சில கடமை இருக்கு. அத நான் சரியா செய்யணும். உன் லைஃப்‌க்கு என்ன வேணும்னு நீ முடிவு எடுத்துக்கிறது உன் விருப்பம் தான். ஆனா, அதனால அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. உன் லைஃப் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுல யார சூஸ் பண்ணா உனக்கு கரெக்ட்டா இருக்குமோ, அத மட்டும் பண்ணு. புரியும்னு நெனைக்கிறேன். அப்படின்ட்டு மயூரி சாரி மித்ரா வந்து அங்கருந்து போகறதுக்கு தான்டா போறாங்க. பட் அவ கரெக்ட்டா அந்த வாசல் அதாவது அந்த என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறாங்க. டயாங்க திரும்பி கூட பாக்கல. இந்த உலகத்துல எதையும் இழக்காம எதுவும் கிடைக்காது. அத மட்டும் என்னைக்கும் மறந்துறாத. அப்படின்ட்டு அங்கருந்து போயிட்டாங்க. டேயாங்கும் கொஞ்ச நேரம் அப்படியே தான்டா ஸ்டன்னாவே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேசன்னே தெரியல. ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம ஜங்குக் வந்து அவரோட பைக்க ட்ராப் பண்ணிட்டு, அ கார தான் எடுத்துட்டு வந்து வாசல்ல வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா, நம்ம டேயாங்கும் வந்துட்டாங்க. ஸோ டேயாங் வந்து ஜங்குக்க பார்த்தோனே டோட்டலா ஒரு ஹைப்பர் மூட் வந்துட்டாங்க. ஏன்னா, ஜங்குக்ட்ட வந்து இந்த 3 மந்த் ரொம்ப நோட் பண்ணியிருப்பாங்க. டேயாங் எப்பலாம் சேடா இருக்காங்களோ, அப்பலாம் ஜங்குக்கும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ டேயாங் இத மறைக்கணும்னு விரும்பல. பட் ஜங்குக் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவன ஹேப்பியா தான் வச்சுக்கணுமே தவிர, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. என்ன மேடம் சாரி சாரோ ம். உனக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? என்ன மேடம்ன்னு கூப்பிடாதன்னு. சாய் என்னன்னா எப்ப பார்த்தாலும் மெசேஜ்ல அம்மா அம்மான்றான். நீ தான் ஏதோ அவன சொல்லி வச்சிருக்க. நானா? நான் எதுவும் சொல்லல. ஓ! அப்படியா? அப்புறம் ஏன் அன்னைக்கு காய் வாங்கும்போது பாட்டி, உன் புருஷன ஒழுங்கா பார்த்துக்கோன்னு சொல்றாங்க? என்ன பார்த்தா புருஷன் மாரி தெரியலையா? உன்ன பார்த்தா தான் புருஷன் மாரி இருக்கா? ஆ? ஏய்! இப்ப என்னமோ நான் வந்து உன்ன பொண்டாட்டின்னு ஏய் ஜங்குக் சாரி, சாரி. நான் வந்து சொல்ல வந்தேன். என்னமோ நான் வந்து எல்லார்ட்டயும் உன்ன போய் என் ஒய்ஃபு, என் பொண்டாட்டி அப்டின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவங்க உன்ன அப்டி கூப்ட்ட மாரி சொல்ற. ஆ? நீ எனக்கு எதுவும் தெரியாது. யாருக்கு தெரியும்? என் பின்னாடி நீ ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணியிருப்ப. உன்னலாம் நம்பவே முடியாது. சரி, சரி. நீ நம்ப வேணாம். என்ன அன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லியிருக்க? ஆ சும்மா தான். எனக்கு பார்க் சைடு போணும் போல இருக்கு. போயிட்டு அப்டியே காலேஜ் போலாம். பார்க்குக்கா? ம். ஏன்? உன்ட்ட நான் ஏன், எதுக்குன்னு ரீசன் சொல்லியே ஆகணுமா என்ன? நீ என்னோட டிரைவர் தான் மறந்துறாத. இப்போ வரைக்கும் நான் தான் உன் ஓனர். ஆ சரிங்க எஜமானே புரியுது அப்டின்ட்டு தலைக்கு மேல தான்டா ஒரு கும்பிடு போடுறாங்க. டேங்கும் சிரிச்சுட்டு அப்படியே நேரா அங்க தான் போறாங்க. ஸோ பார்க்ல போய் ஸ்டாப் பண்ணோனே ஒரு பெஞ்ச்ல தான் உட்கார்றாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்ன்றனால மோஸ்ட்லி வாக்கிங் போறவங்க மட்டும் தான் அங்க அவ்வளவா இருக்காங்க. மத்தபடி ரொம்ப க்ரவுடெல்லாம் கிடையாது. நம்ம டேயாங் தான் அங்க உட்காந்தோனே ஒரு பாக்ஸ் தான் எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட தராங்க. ம். இது சாப்பிட்டு பாரு. ஆ எதுக்கு? சாப்பிட்டு பாருன்னு சொல்றேன்ல. ம். ஓகே. அப்டின்ட்டு நம்ம டேங் வந்து ஓப்பன் தான்டா பண்றாங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போதே அந்த இது செம்ம ஸ்மெல்லா இருக்கு. "ஹே! நானா? அப்ப கண்டிப்பா சிக்கன் நான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி சிக் பட் சிக்கன் டிக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்டின்ட்டு இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்றாங்க. பட் அது வந்து பன்னீர் தான் இருக்கு. "என்ன பன்னீரா? நான்லாம் உடம்பு முடியாம இருந்தா கூட வெஜ்ஜ சாப்பிட மாட்டேன். நீ என்ன வெஜ்ஜு குடுக்குற?" ஆ இருக்கிறது தான் குடுக்க முடியும். நீ ஆர்டர் போடுறனால்லாம் என் இஷ்டத்துக்கு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? எனக்கு எப்ப என்ன சமைக்கணும்னு தோணுதோ, அத தான் நான் செய்வேன். முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பழகிக்கோ. அப்டின்றாங்க. ஜங்குக்கு வந்து டேங்க தான் பார்க்குறாங்க. இப்பயே ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்டின்ட்டு. ஸோ சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்டியே சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருக்காங்க.
ஒவ்வொரு பைட்லயும் நம்மளுக்கு தான் தெரியுமே ஜங்குக் வந்து டேஸ்ட்டா இருந்தா எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாருன்ட்டு. ஸோ இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேங் வந்து அத கியூட்டா ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ம்ஹ்ம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத. சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. டிஸ்டர்ப் பண்ணாத. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேல்ல. அப்புறம் புறங்கள் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு ஒண்ணு இருக்கே! அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் தான்டா குடுக்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து வாட்டர் நெனச்சு தான் குடிச்சிருப்பாரு. பார்த்தா பனானா மில்க் ஷேக்கு. ஏய்! இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கு ஸ்பைசி இல்லாம சாப்பிட பிடிக்கும். அந்த ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பிடிக்கும்னு. எனக்கு தெரியாதா என்ன? அது சரி. நல்லா தான் இருக்குதுவாம். ம். சாப்பாடு நல்லா இருக்குன்னேன். சரி, இன்னொரு பாக்ஸ் யாருக்கு? ஆம். அது வந்து ஜிம்மினுக்கு. ஜிம்மினுக்கு தானா? ம். அது வந்து ஜிம்மினுக்கு தான். வேற யாருக்கு? டேங். அலெக்ஸ்க்கு ரெடி பண்ணியா? ஆ? ஜங்குக். உனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்ப அலெக்ஸ் கூட பேசுறது இல்லைன்னு. அப்புறம் ஏன் நீ பாயிண்ட் டூ பாயிண்ட் அலெக்ஸ் அலெக்ஸ்ன்ற? டேங். அது அப்படி இல்லடா. நேத்துதால அலெக்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. கண்டிப்பா நீ இன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு பிளான் வச்சிருப்பேல? ஜங்குக். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? ஆ? நான் மார்னிங் ஜிம்மின்ட்ட கேட்டு தான் அதெல்லாம் தெரிஞ்சு குக் பண்ணேன். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலான்னு தான் சேர்த்து பேக் பண்ணியிருக்கேன். இதில் அலெக்ஸுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அப்புறம் நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை கிடையாது. இன்னும் என் மைண்ட எல்லா ட்ராக் பக்கமும் இழுத்துட்டு போறதுக்கு. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒருத்தவங்க ஆசைக்காக எனக்கு வேண்டியத தூக்கி போட்டு போவேன்னு மட்டும் தயவு செஞ்சு என்ன நினைக்காத. அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் சைல்டிஷான குழந்தை இல்ல. புரியுதா? இப்ப நான் எதுவும் சொல்லலையே உங்கள சைல்டிஷ்லாம். நீ சொல்லல. ஆனா நீ பேசுறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. உன் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா பேசலான்னு பார்த்தா, ஏதாச்சும் சொல்லி என்ன வாய கழுவிருவேல? ஆ? என் பிபி பிரஷர ஏத்தலைன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல? அப்படி இல்ல டேங். அது வந்து அது ஒண்ணும் இல்ல விடு. அப்படின்றாங்க. டேங் வந்து அப்படியே ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க. இங்க பாரு என்ன. என்ன? அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அண்ணங்கலாம் ஃபோர்ஸ் பண்றாங்கன்ட்டு, முடிவ மாத்திக்கிறதுக்கு நான் ஒண்ணும் சின்ன குழந்த இல்ல. புரியுதா? ம். நான் இப்ப எதுவும் சொல்லல. என்ன சாப்பிட விடு. அப்படின்றாங்க. ஜங்குக் டேயாங்க்கும் தெரியும் ஜங்குக் வந்து பொசசிவ் டைப் தான் அப்படின்ட்டு. பட் வந்து டேங் வந்து அத கோவமா வெளிக்காட்டுவாங்க. பட் ஜங்குக் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சு அத ஒரு ஃபீலிங்காவே தான்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் அலெக்ஸ் ரிட்டர்ன் வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க மூவ்மெண்ட் வந்து இப்படி தான்டா போய்க்கிட்டுருக்கும். செம்ம க்யூட்டா போகும். ஸோ காலேஜ்ல போயி நம்ம ஜிம்மின் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட செம்ம லூட்டி அடிச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு நேரா வந்தோனே ஜங்குக்க தான்டா பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. பட் திடீர்னு பார்த்தோம் அப்புட்னா, நம்ம ஜங்குக் வந்து எப்பயுமே சிரிப்பாங்க. பட் இந்த தடவ சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு மாரி ஃபேக்கான ஸ்மைல் தான் குடுப்பாங்க. டேங்க்கே ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கும். பட் திடீர்னு பார்த்தோம்னா, நம்ம கார்ல பின்னாடி பேசஞ்சர் சீட் இருக்கும்லடா, அந்த இதுலேருந்து அலெக்ஸ் இறங்கி வருவாங்க. ஸோ டேங்க் பார்த்தோனே புரியுது, இதுதான் ஏதோ நடந்திருக்கு அப்டின்ட்டு. இங்க நீ என்ன பண்ற? என்ன டேயாங்? நான் உன்ன கூப்பிட கூட வரக்கூடாதா? நான் தான் ஜங்குக்கு கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ண வர சொன்னேன். ஸோ ஜங்குக்கிட்ட தேவையில்லாம கோவப்படாத சரியா? ஏன்னா, எனக்கு உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. நேத்து ஃபுல்லா நீ என் ஃபோனையும் எடுக்கல. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. அப்படின்றாங்க. ஸோ டேங் வந்து ஒரு மாரி கோவமா ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆர்டர. வேற வழி இல்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல தான் ஜங்குக் இருப்பாங்க. டேங்க்கு இது சுத்தமா பிடிக்கல. ஒரு மாரி ஜங்குக்க தான் கோவமா பார்க்குறாங்க. "நீ யாருக்கு வேல பார்க்குற?" டேங் அது வந்து "நீ யாரு கீழ வேல பார்க்குறேன்னு கேட்டேன்." கிம்மோட லாஸ்ட் ஹேர்க்கு. ம். எனக்கு கீழ நீ வேல பார்க்குற. நான் போடுற ரூல்ஸ மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். என்னோட ஆர்டர மட்டும் தான் நீ அக்செப்ட் பண்ணணும். எல்லாரோடது கிடையாது. புரியுதா? நீ ஒண்ணு கிம் ஒரு ஃபேமிலியோட நாய் கிடையாது. என்னோடது. புரியுதா?
அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி உள்ள என்னமோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அலெக்ஸுக்கு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஏன்னா, டேங் வந்து கோவத்துல பேசுறானா, இல்ல எதுல பேசுறான்னு அலெக்ஸுக்கு புரியவே இல்ல. நான் வந்து அவன அலைய வைக்கணும்னு நெனைக்கல. நீ இதனால ஜங்குகிட்ட கோவப்படுறதுக்கு அவசியமே இல்ல. ஒரு சின்ன எனக்கு உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான். ரொம்பலாம் இல்ல. இந்த கார் உன் வீட்டுக்கு போற வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஸோ டேங்க் அதுக்கு மேல என்ன பேசணும்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அலெக்ஸ் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்தவங்க. அவங்களால மூஞ்சில எதிர்த்த மாரி பேசவும் முடியல. ஸோ அப்படியே வந்து பின்னாடி தான்டா உட்கார்றாங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். டேங் வந்து பேக் சீட்ல உட்காந்தா ஜங்குக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த முன்னாடி இருக்க கண்ணாடிய தான்டா அட்ஜஸ்ட் பண்ணி டேங்கையே பார்க்குறாங்க. ஸோ டேங் வந்து அப்படியே அ அந்த கண்ணாடில தான் பார்க்குறாங்க. ஜங்குக் பார்க்குறத. அலெக்ஸ் வந்து பேச தான் ட்ரை பண்றாங்க. பட் சுத்தமா நம்ம டேங் வந்து கண்டுக்கிறவே இல்ல. அதுவும் நம்ம ஜங்குக்லாம் எப்பயுமே ஸ்லோவா போறவரு, இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போறாரு. டேங் என்ன பாரேன். அலெக்ஸ் நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. எவ்ளோ டேங்? ஆல்ரெடி 3 மாசம் ஆச்சு. இதுக்கு மேலயுமா உனக்கு டைம் வேணும்? ஏன்? இதுக்கு மேல நான் டைம் எடுத்துக்கிட்டா தப்பா? டேங் நான் அப்படி சொல்லலடா. அப்படின்ட்டு நம்ம டேங்கோட ஹேண்ட தான்டா ஹோல்ட் பண்றாங்க. நம்ம டேங்லாம் பயத்துல அப்படியே ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. அவங்க கோவத்துல அப்படியே அந்த வீல தான்டா அப்படியே டைட்டா பிடிக்கிறாங்க. ஸ்பீடு வேற இன்ச் பை இன்ச் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம டேங் டக்குன்னு அந்த கைய வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது பார்க்க அலெக்ஸுக்கே ஒரு மாரி தான் இருக்கு. ஐம் சாரி டேங். அது வந்து சாரி நான் வேணும்னு பண்ணல. அது வந்து அலெக்ஸ் எனக்கு புரியுது. உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீ சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்திருக்க. என்னால உன்ன ஹர்ட் பண்ண முடியாது. அதே மாரி இப்ப இருக்க சந்தோஷத்த பார்த்துட்டு, ஃப்யூச்சர்ல கஷ்டப்பட நான் விரும்பல. ஒரு கொஞ்ச நாள் எனக்கு டைம் குடு. கண்டிப்பா அதெல்லாம் நான் சரி பண்ணிருவேன். ப்ளீஸ். என்னோட முடிவ நான் உன்ட்ட ஓப்பனா சொல்றேன். ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்து வீட்லயே வந்துட்டாங்கடா. எப்புட்றா இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா? அப்படின்ற மாரி தான் நம்ம அலெக்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. ஜங் டேயாங்லாம் ஜங்குக்க தான் ஒரு மாரி பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஜங்குக்லாம் ஒரு சின்ன குழந்த மாரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பவுட் பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். போங்கடா அப்படின்ற மாரி அவர் அங்கருந்து எந்திரிச்சு வெளிய வந்துட்டாரு. நம்ம டேயாங்கும் வெளிய வந்துட்டு அலெக்ஸ தான்டா பார்க்குறாங்க. அலெக்ஸும் அப்படியே ஒரு மாரி பாவமா தான் டேங்க பார்க்குறாங்க. "இன்னைக்கு நான் உன் கூட ஸ்டே பண்ணலாமா?" "என்ன புதுசா? நீ எப்பயும் இந்த மாரி கேட்க மாட்டியே." "எனக்கு தெர்ல டேயாங். இந்த 3 மாசம் கேப் நம்மளுக்குள்ள ரொம்ப பெரிய கேப்ப குடுத்த மாரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஏதோ நான் உன்ன இழக்க போறேன்ற மாரி." "அலெக்ஸ், நம்மளுக்கான பொருள் என்னைக்குமே நம்ம கைய விட்டு போகாது. ஒரு வேள அது போணும்னு இருந்துச்சுன்னா, அத தயவு செஞ்சு தடுக்காத. அதுதான் பெரிய தப்பு. உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன்." அப்படின்றாங்க. ஸோ அலெக்ஸுக்குமே இது வந்து கஷ்டமா தான் இருக்கு. அவராலயும் இதுக்கு மேல அங்க இருக்க முடில. ஸோ அவர் வந்து அங்கருந்து கெளம்பிட்டாரு. அவரோட டிரைவர வர சொல்லிட்டு. நம்ம டேங் வந்து நேரா உள்ள தான்டா போறாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம யூமின் சைடு தான்டா. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, ஜிமின் என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல. ஆனா அவர் பாட்டுக்கு வீட டெக்கரேட் பண்றது, இந்த மாரி அவர் பாட்டுக்கு ஃபுல் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல அவரோட ஜூஜூ அதாவது அந்த நாய்க்குட்டியையும் செம்மையா குளிப்பாட்டி, மேக்கப் போடுறது, இந்த வீடே வேற மாரி ஆயிக்கிட்டு இருக்கு. ஃபிலிக்ஸ் தான் அப்படியே ஜிமின பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "நீ கண்டிப்பா அத இன்னைக்கு பண்ணியே தீரணுமா என்ன?" ம். எங்க வீட்ல எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள ஓவரா நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா, அவங்களோட ஃபீலிங்ஸே ஒரு மாரி ட்ரைன் ஆயிரும்ன்ட்டு. கொஞ்சமாச்சும் நானும் ஏதாச்சும் பண்ணணும்ல? அப்டின்றாங்க. அப்டி கேட்டோனே ஃபிலிக்ஸுக்கு ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா சுகாக்கு ஒரு பெர்சன் கெடைச்சிட்டாங்க அப்டின்ட்டு. ஸோ ஜிமின தான் அப்டியே பார்க்குறாங்க. ஜிமின், சுகா அவனோட சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்.
அவனுக்கு புடிச்சவங்க அவன் கண்ணு முன்னாடியே காயப்படுத்துறத பார்த்து, அவன் ரொம்ப நொந்திருக்கான். அதனால தான் உன்ன இந்த மாரி இடத்துல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே தவிர, உன்ன அடைச்சு வைக்கணும்னு அவனுக்கு ஆசை இல்ல. அவன் கூட இருந்தா உனக்கே புரியும். ஏன்? என்னாச்சு அவன் சின்ன வயசுல? அது என்னதான் நான் சொல்றது கரெக்ட்டா இருந்தாலும், அது ஃபர்ஸ்ட்டு உன்ட்ட சொல்றது சுகாவா தான் இருக்கணும். ஐ ஹோப் ஒரு வேளை நீ இன்னைக்கு கேட்டேன்னா, அவனே கண்டிப்பா அத உன்ட்ட ஓப்பன் அப் பண்ணலாம். அப்டின்றாங்க. ஜிம்மினும் ஓகேன்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட் டைம் தான்டா. டின்னர் அப்ப தான் நம்ம நம்ம எல்லாருமே அங்க வந்து உட்காந்துருக்காங்கடா சாப்பிட்டுக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டேங் தான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்ல உட்கார விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் இருப்பாங்க. எத பத்தி இப்ப பேச போறாங்க அப்படின்ட்டு. "என்ன டயாங்? எதுக்காக வர சொன்ன?" "அப்பா, உங்க 2 பேர்ட்டயும் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்." "உங்கட்டயும் தான்." "என்ன விஷயம்?" "அது வந்து ஆரம் அண்ணனுக்கும், ஜேஹோப் அண்ணானுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்." "ஹேய்! நீ அவங்களுக்கு தம்பிடா. நான் அவங்க அப்பா. நானே இன்னும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. அதனால தான் இப்ப நான் எடுத்திருக்கேன். அண்ணங்களுக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. இப்படியே அவங்கள பிசினஸ்லயே உங்கள மாரி டம்ப் பண்ண போறீங்களா என்ன? ஆ? டேங் இந்த பிசினஸ்குள்ள வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என் பசங்க ஒரு ஃப்யூச்சர்ல செட்டில் ஆகுறாங்கன்னா, கண்டிப்பா அந்த பார்ட்னர்ஸும் அதுக்கு தக்கன இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் தேடுறது ரொம்ப டைம் ஆகும். அப்பா, ஆரம் அண்ணா ஜின்னுன்னு ஒரு பையன லவ் பண்றாங்க." "என்ன?" "ஆமா. அவங்களோட ஃபேமிலியும் ஒண்ணும் நம்மள விட எந்த இதுலயும் குறைஞ்சது கிடையாது. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல." அதே மாரி ஜேஹோப் அண்ணானும் அவங்களோட செக்யூரிட்டிய லவ் பண்றான். பிஏ. பேரு என்வா. என்னதான் அவங்க நம்மள விட கொஞ்சம் பின்தங்கினவங்களா இருந்தாலும், இப்ப அவங்க ஃபேமிலில இருக்க எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆயிருச்சு. அவங்களும் இப்ப ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்க தகுதியில தான் இருக்காங்க. 2 பேருக்குமே கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதனால நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லன்னு நெனைக்கிறேன். டேயாங் இது அப்படி இல்லடா அது. அப்பா, அண்ணங்களோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமா? இல்ல உங்களோட ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு முக்கியமா? ஒருவேள நீங்க ஸ்டேட்டஸ்ன்னு முக்கியம்னு எடுத்தாலுமே, கண்டிப்பா அவங்க 2 பேருமே வெல் செட்டில் ஃபேமிலி தான்ப்பா. ஸோ இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்டின்றாங்க. நம்ம மித்ரா எதுவுமே பேசல. டேங் அந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்டின்ட்டு அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஆரமும் ஜேகோப் தான்டா. ஒருத்தர பார்த்துட்டு அப்படியே சுகாவ தான் பார்க்குறாங்க. இப்ப எங்க 2 பேருக்கும் என்ன அவசரம்? அப்படியே எங்க 2 பேருக்கும் ஃபங்ஷன் வைக்கிறது மேரேஜ் வைக்கிறதா இருந்தா, சுகா அப்புறம் உனக்கும் சேர்த்தே வைக்கலாமே! அண்ணா, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்குறீங்க? எனக்கு என்ன 25 வயசு தான ஆகுது. அதெல்லாம் நான் மெதுவா பார்த்துக்கிறேன். அப்புறம் டயான், அவன் இப்ப தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் படிப்பையாச்சும் ஒழுங்கா முடிக்கட்டும். உங்க 2 பேர பத்தி அவன் பேசுறான்னா, நீங்க கண்டிப்பா ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்டின்றாங்க. ஸோ ஒரு மாரி பாவமா தான் நம்ம நாம்ஜூன் வந்து டேயாங்க பார்க்குறாங்க. அண்ணா, எனக்கு ஜின்ன பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா உங்களோட ஃப்ரெண்டா ஜின் என்ன கண்டிப்பா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த வீட்ல புதுசா ஒரு மெம்பர்ஸ் வந்துட்டா, எங்க எனக்கு நீங்க குடுக்குற பிளேஸ் போயிரும் நீங்க பயந்தீங்கன்னா, கண்டிப்பா அது தேவையில்லாதது. எனக்கு தெரிஞ்சு ஜின்னன்னா அந்த மாரி சாரி ஜின்னு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் என்வா பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஜேஹோப் அண்ணா தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்பாக்கும், அ அம்மாக்கும் ஓகேனா, இத பத்தி நீங்க அப்ரோச் பண்ணலாம். அப்டின்றாங்க. ஸோ அப்பதான் மித்ராக்கே ஒரு மாரி ஆகுது. ஏன்னா டேங் வந்து அவங்க சின்ன வயசுல அந்த மெய்டுனால நடந்த சம்பவத்துலருந்து மித்ராவ அம்மான்னு கூப்பிடுறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் மித்ராவ அம்மான்னு கூப்பிடுறாங்க. இது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார விட மித்ராக்கு தான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. டேங் சேஞ்ச் ஆயிட்டான்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு மாரி ஷாக்கா தான்டா பார்ப்பாங்க. இப்ப எதுக்கு என்ன ஷாக்கா பார்க்குறீங்க? அப்டின்றாங்க. டா இது அப்படி இல்லடா.
எங்களுக்கு மேரேஜ்ன்றப்ப எங்களோட தம்பி உன்ன ஒரு நல்லவன் கையில பிடிச்சு குடுக்கணும்னு நாங்க நெனப்போம்ல. நீயும் அலெக்ஸும் ஜஸ்ட் என்கேஜ்மெண்டாச்சும் பண்ணிக்கலாம்ல. ஆ அதே மாரி சுகாவும், மயூரியும் அப்டின்றாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து ஜங்குக் கீய வந்து குடுக்குறதுக்கு வந்திருப்பாங்கடா. ஸோ இத கேட்டோனே ஜங்குக்லாம் அப்டியே உசுரே போயிருக்கும். ஸோ ஒரு மாரி தான் நம்ம டேங்க பார்ப்பாங்க. டேங் பார்த்த உடனே அவங்க வந்து பார்வைய திருப்பியிருப்பாங்க. டேங் வந்து ஐயோ! இவன் வேற ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிற போறான் அப்டின்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆ சார் கார பார்க் பண்ணிட்டேன் கீ. அப்ப நான் போயிட்டு வரேன். தேங்க் யூ சார். அப்டின்ட்டு ஜங்குக் அங்க வந்து டேங்க பார்க்கவே மாட்டாரு. அங்கருந்து கெளம்பியிருப்பாரு. டேங்க்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ சுகா தான் அப்டியே அவங்க அண்ணங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. நீங்க நெனைக்கிற மாரி எனக்கும் இப்ப மயூரிக்கும் எதுவுமே இல்ல. ஏன்? 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணா, நாங்க லவ்வெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் அது நாங்க லவ்வுன்னு நெனச்சோம் அவ்வளோதான். பட் எங்களுக்குள்ள செட் ஆகல. ஸோ நாங்க ஒரு குட் டைம்ல பிரிஞ்சுட்டோம். இப்ப நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். அதனால டேங் சொல்றது தான் கரெக்ட்டு. நீங்க 2 பேரும் செட்டில் ஆகுங்க. உங்கள மாரி எனக்கும் ஆசை இருக்கு. அதே மாரி டேங்க்கும் இந்த படிப்பு முடியட்டும். ஸோ இதெல்லாம் மெதுவா நம்ம பார்த்துக்கலாம். அப்டின்றாங்க. டேங்க் வந்து புரியுது. ஏன்னா சுகா வந்து ஜிமின பத்தி இப்போ ஓப்பனா சொல்ல முடியாது அப்டின்ட்டு. ஏன்னா இன்னுமே வருண் வந்து ஃபுல்லா வந்து ஜின்னையோ, இல்ல என்வாவையோ அக்செப்ட் பண்ண மாரி தெரியல. ஸோ இதுவே இப்டி இருக்கு அப்டின்னா, நம்ம டேயாங்கோட லைஃப்லாம் யோசிச்சா, அதுவே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு டேயாங்க்கு. ஸோ ஃபைனலா நம்ம டேயாங் வந்து ரூமுக்கு தான் போறாங்க. எப்பயுமே ரூமுக்கு போம்போது அங்க ஜங்குக் இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ஜங்குக் அங்க ஆளவே காணா. கொஞ்ச நேரம் அந்த பால்கனியிலேயே தான்டா நிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் வருவான், வருவான் அப்டின்ட்டு. பட் ஜங்குக் வர மாரியே தெரியல. ஸோ இப்டியே கட் பண்ணிட்டு நம்ம சுகா சைடு பார்த்தோம்னா, நேரா வந்து ஜிமினோட வீட்டுக்கு ஜிமின் இருக்க இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அங்க இருட்டா தான் இருக்கும். அவர் வந்து ஒரு மாரி பயத்திலேயே வந்து ஃபோன் ஃப்ளாஷ் தான் ஆன் பண்ணுவாரு. ஆன் பண்ணிட்டு லைட்டிங்க ஃபுல்லா அங்கங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாருடா. ஸோ அப்ப சடனா வந்து ஒரு இடத்துல அடிக்கும்போது அங்க நம்ம ஜூஜூ இருக்கும். அதாவது அந்த நாய்க்குட்டி. ஸோ அது வந்து ஒரு அந்த சவுண்டு கொலைச்சிட்டு லைட்டா அதோட முதுக தான் காட்டும். அதில வந்து வெல்கம் அப்டின்ட்டு எழுதியிருக்கும். அந்த அது குலைக்கிற சவுண்டு கேட்டோனே டக்குனு அந்த வீட்ல எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். ஸோ ஜிம்மின் வந்து மோஸ்ட்லி கலர்ஃபுல்லான லைட்ஸ் தான் அந்த ஹால் ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் இது பண்ணி வெல்கம் அண்ட் கங்ராகுலேஷன் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட் அப்டின்னு தான் இருக்கும். ஸோ சுகாவும் இத பார்த்தோனே ஒரு மாரி ஹேப்பி ஸ்மைல் பண்றாங்க. நம்ம ஜிம்மினும் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்கடா சுகாட்ட தான். கங்ராகுலேஷன் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட் சுகா. ஃபிலிக்ஸ் சொன்னாரு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ட்ரீம்னு. உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு. அண்ட் இத நல்லபடியா வேற முடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த சக்ஸஸ்க்கு என்னால முடிஞ்சது. அப்டின்றாங்க. ஸோ சுகாவும் ஹேப்பியா கட் பண்ணிட்டு அந்த கேக்க தான்டா ஷேர் பண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூமெண்ட் அவ்ளோ க்யூட்டா போது. அப்படியே டிவில படம் பார்க்குறது இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. அப்ப சடனா வந்து சுகா வந்து ஜிமினோட ஹேண்ட வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜிமின், என்னோட இந்த என்கரேஜ்மெண்ட்டோட ரீசன் என்னன்னு தெரியுமா? ம். உங்களோட ஹார்ட் ஒர்க். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் இல்ல ஜிமின். இதுக்கு முன்னாடி நான் நெறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா, அப்பலாம் எனக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைச்சதில்ல. ஆனா, இந்த தடவ கிடைச்சதுக்கு காரணம் நீ தான். ஆஹா! சின்ன பையன் மாரி பேசாதீங்க சுகா. இது உங்களோட ஹார்ட் ஒர்க். இதில எனக்கும் நான் இருக்கிறதுல என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கு ஜிமின். எப்பயுமே நான் ஒரு விஷயம் பண்றேன்னா, எதுக்காக பண்றேன் அப்படின்னு கண்டிப்பா எனக்கு அதில ரீசன் தெரியாது. ஆனா, இந்த தடவ நான் பண்ணும்போது, என்னோட சேவிங்ஸ என்ன நம்பி ஒருத்தவன் இருக்கான். நாளைக்கே என் குடும்பம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலைனாலும், அவன நான் விட்டுறக்கூடாது. அவனுக்காக நான் நெறையா செய்யணும். அப்படின்ற ஒரு ஆசையே இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன்.
அப்படின்ட்டு ஜிம்மினோட ஐஸை பார்த்து தான்டா சொல்கிறாங்க. ஜிம்மினும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்டையும் ஆக்சுவலாக அவங்க ஜிம்மினோட லெஃப்ட் ஹேண்டும் சுகாவோட லெஃப்ட் ஹேண்டு தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிம்மின் வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களோட ரைட் ஹேண்டை தான் அந்த ஹோல்டு மேலே வைப்பாங்க. சுகா, ஒரு வேளை நான் கூட உங்கள் கூட இருக்கிறது உங்களை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணும்னா, நீங்கள் எப்பயும் இதே மாதிரி மாறாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் கூட எப்பயுமே இருக்க முழு சம்மதம் அப்படின்றாங்க. சுகாலாம் அவ்வளோதான், கையில் பிடிக்கவே முடியல. அவரோட அந்த அழகான ஒரு கம்பி ஸ்மைல் தான்டா, அந்த ஸ்மைல் தான் கொடுக்குறாரு. ஜிம்மினுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ எனக்கு புரியல ஜிம்மின், அது வந்து சுகா எனக்கு கண்டிப்பாக இது எப்படி போய் முடியும்னு தெரியலை. ஆனால் இந்த லைஃப் இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட எல்லா ஜேர்னிலையும் அது சக்ஸஸாக இருந்தாலும் இல்லை லாஸாக இருந்தாலும் அவங்க கூட நான் ட்ராவல் பண்ண ரெடி தான் சுகா அப்படின்றாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, இதுவே போதும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டை தாண்டா அட்டாச் பண்ணுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறியா ஜிமின்? ம். ஐ ஐ ஐ லவ் யூ ஜிமின். ஐ லவ் யூ சுகா அப்படின்றாங்க. அந்த மூமெண்ட் அவ்வளோ க்யூட்டாக போகுது. அப்படியே அவங்களோட லிப்ஸ் தாண்டா அட்டாச் ஆகுது. அதில் வந்து எந்த ஒரு பொசசிவ்னஸும் தெரில. ஜிம்மினோட சுகாவோட பொசசிவும் தெரில. ஜிம்மினோட பயமும் இல்லை. அதெல்லாம் தாண்டி ஒரு பியூரான லவ்வை தான் 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதிரி டீசென்ட் அண்ட் மெயின்டைனிங்கோட தான் அந்த மூமெண்ட் அவங்களுக்குள்ள ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சராக போகுது. ஸோ அப்படியே கட் பண்ணோம்னா டைம் வந்து மிட் நைட் ஆயிடுச்சுடா. பட் நம்ம டேங்லாம் பால்கனியை விட்டு போன மாதிரி தெரியலை. அப்படியே அந்த சேர்லேயே உட்காந்து ஆப்போசிட்டை தான் பார்க்குறாங்க. மேபி ஜங்குக்கு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா ஒரு புல்லட் வந்து அங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்த்தா அது ஜங்குக் தான். அவரும் அப்படியே நம்ம டேங்கோட பால்கனி தான் பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம டேங்கும் வேகமாக எந்திரிச்சு அவங்க ஆப்போசிட்டில் தான்டா பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஜங்குக்கு வந்து வர மாதிரியே தெரில. நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவரும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வேகமா வந்து அவர் நம்ம குதிச்சு போகலாம், நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல. அவர் பாட்டுக்கு அந்த பைக்ல வந்து சாஞ்ச மாரியே தான் இருக்காரு. நம்ம டேங் வேகமா அவங்க வெளிய தான்டா போறாங்க, கீழ போவோம் அப்டின்ட்டுன்னு. பட் ஹால்ல பார்த்தோம் அப்டின்னா, அவங்க அம்மா தான் வெயிட் பண்றாங்க. "எங்க போற? நான் எங்க போறேன், வைக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லியே தீரணுமா என்ன? கண்டிப்பா. இந்த மிட் நைட்ல நீ எங்க போற?" "நான் சும்மா காத்து வாங்க கார்டன் சைடு தான் போறேன்." "டேங், மொத நீ ரூமுக்கு போ." இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஆ? நான் போயே ஆகணும். டேங், உங்க அப்பா வெளியே தான் இன்னும் இருக்காரு. நீ போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பா போ. நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படின்றாங்க. டேங்க்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ அப்படியே சோபால தாண்டா ஒரு மாதிரி கஷ்டமா உட்காந்துட்டாங்க. டேங், இதெல்லாம் உனக்கு வேணாம். என்னதான் நடந்தாலும் யாருமே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே நீ கிள்ளி எறிகிறது தான் கரெக்டு. ஏன்? உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னா சுகா அண்ணாவை பற்றி நல்லாவே தெரியும்ல. சுகா அண்ணாவை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா ஏன் என்ன மட்டும், ஏன் எனக்கு மட்டும் நீங்கள் இப்படி அன்ஃப்ளேவராகவே இருக்கீங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் என்னோட சந்தோஷத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்?
டேயாங், நான் இப்ப பண்றது எல்லாமே உனக்கு தப்பா தான் தெரியும். ஒருவேளை இப்ப நீ இந்த முடிவு எடுத்தேன்னா, நீ இழக்கிறது நெறையா இருக்கும். அதுல ஜங்குக்க இழக்கிற நிலைமையும் உனக்கு வரும். அதுக்கப்புறம் உன் விருப்பம். அப்படின்றாங்க. டேங்க்குனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களால முடியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப வேகமா ஜங்குக்கிட்ட போணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்படியே அந்த டைம் வந்து அவங்களுக்குள்ள அங்கனக்குள்ளயே முடியுதுடா. நம்ம டேங் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ரூமுக்கே போயிருப்பாங்க. அப்படியே அந்த பால்கனியிலேயே தானே அந்த சோஃபாலயே தான் உட்காந்துருப்பாங்க. ஸ்டில் நவ் ஜங்குக் அங்கேயே தான் இருப்பாரு. பட் கொஞ்சம் கூட நகர்ந்திருக்கவே மாட்டாரு. அவர் வந்து அப்படியே டேயாங்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டேயாங் வந்து கண்டிப்பா கீழ வருவாங்கன்னு தெரியும். அண்ட் சேம் டைம் இன்னும் ஜேஹோப் சாரி அவங்க அப்பா வருண் வந்து வெளிய தான் இருக்காங்கன்னு ஜங்குக்கும் தெரியும். ஸோ அவருமே வந்து அந்த சைட விட்டு போயிருக்கவே மாட்டாரு. ஸோ டேயாங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன நெனச்சாங்கன்னு தெர்லடா, நம்ம டேங் வந்து அந்த பால்கனில 2 பக்கமும் கால வெளிய போட்ட மாரி உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் அப்படியே உசுரே தூக்கி போட்டுரும். என்ன டேங் குதிக்க போறானா? அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. ஸோ வேகமா நம்ம ஜங்குக் வந்து அந்த பால்கனி சுவர தாண்டா ஏறி குதிச்சு உள்ள வருவாங்க. ஸோ நேரா டேங் கீழ தான் நிப்பாங்க. டேங் "வேணாம் எதுவும் பண்ணாத மொத ரூம்குள்ள போ" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டேங் கேட்குற மாரி இல்ல. கண்ண மூடிட்டு அப்படியே கீழ தாண்டா குதிப்பாங்க. ஸோ அது 2ண்ட் ஃப்ளோருன்றனால அவ்வளவா பெயின் இல்ல. ஸோ ஜங்கும் வந்து அதுக்குள்ளேயே அவங்க கையில வந்து டேங்க ஹோல்ட் பண்ணிருவாங்க, புடிச்சுருவாங்க. ஸோ ஜங்குக்குமே ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு விழுந்தனால அவங்க கீழ வந்து நீ டவுன் பண்ண மாரி தான் இருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் நவ் வந்து டேங்கோட கால் சுண்டு விரல் கூட தரையில படாத மாரி தான் அவங்க புடிச்சிருப்பாங்க. "ஏய் பைத்தியமாடா நீ? எதுக்குடா இப்படிலாம் பண்ற? நான் ஏன் இப்படி பண்றேன்னு உனக்கு சத்தியமா தெரியாதா ஜங்குக்? எதுக்காக நீ வரல? ஆ?" "டேங் இது அப்படி இல்லடா. அது வந்து எதுக்காக வரலேன்னு கேட்டேன்னா." "ஆ நீ ம சாயந்தரம் நான் பேரண்ட்ஸ் கூட பேசினத கேட்டு தான் என்ன அவாய்ட் பண்றேன்னா, சத்தியமா அது எதுவுமே நிஜம் இல்ல சங்குக். உனக்கு என்ன பத்தி இன்னும் தெரியலையா என்ன?" அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அவர் அப்படியே சாஃப்ட்டா டேங்க தாண்டா அப்படியே நிக்க வைக்கிறாருன்ட்டு அவரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. டேங் அது வந்து அப்படின்னு தான்டா சொல்றாங்க. பட் அதுக்குள்ளயும் டேங் வந்து ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிட்டாங்க. "ஜங்குக் ப்ளீஸ் என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போ. எனக்கு இங்க இப்ப இருக்க புடிக்கல. என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ் ஜங்குக்." "டேங் நீ என்ன சொல்றேன்னு புரியுதா?" "எனக்கு புரியுது. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. எனக்கு இங்க இருக்கும்போதெல்லாம் என்ன 24 ஹவர்ஸும் எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி பயமா இருக்கு. ஆனா உன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் ஜங்குக் இவங்க எல்லார் மாரியும் என்ன நீயும் புஷ் பண்ணிறாத. ப்ளீஸ்." அப்படின்றாங்க. ஜங்குக்குமே என்ன பண்ணன்னு தெர்ல. அப்படியே கொஞ்சம் வெளிய தாண்டா பார்க்குறாங்க. நம்ம வருண் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ அ வீட்டுக்குள்ள போற மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலுமே கார்ட்ஸ் இருக்கனால என்ன பண்ணன்னு சுத்தமா ஜங்குக்கு தெரியல. ஸோ நேரா வந்து அவர் அந்த வால் கிட்ட தாண்டா போறாரு. அந்த சைடு வந்து கார் பார்க்கிங்ன்றனால மோஸ்ட்லி நெறைய கார்ட்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க. மேபி கார்ட்ஸே அங்க இருக்க மாட்டாங்கடா. ஸோ ஜங்குக் வந்து நேரா அங்க போயிட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. "நான் குனிஞ்சுக்கிறேன். என் மேல வேணா ஏறிப்போ" அப்படின்றாங்க. டேங் ஜங்குக் அப்படியே ஒரு மாரி கோவமா பார்த்துட்டு, அவர் பாட்டுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம மேல ஏறி உட்காந்துட்டாரு. "என்ன பார்த்தா என்ன நெனச்சுக்கிட்ட? ஆ? நான் அழுகுறனால வீக்கானவன்னு நெனச்சுக்கிட்டியா? இந்த மாரி செவரடி தாண்டி போறதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அதனால தான் எப்பயுமே இந்த சைடு கார்ட்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. புரியுதா?" அப்படின்ட்டு டேங் வந்து அந்த சைடு குதிச்சுட்டாங்க. நம்ம ஜங்குக்லாம் இவன் இன்ன வரைக்கும் அழதால செஞ்சான். இவன் கூட இருந்தா நான் 1 மணி நேரத்துக்கு எத்தனை எமோஷன்ரா மாத்துறது அப்படின்ற மாரி தான் நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ அப்படியே நேரா வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு தான்டா போவாங்க. பார்த்தா வாசல்ல வந்து லைலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் நம்ம டேங்குமே அந்த பைக்ல வரும்போதே நம்ம டேங் வந்து ஜங்குக்க ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அண்ட் ஜங்குக்குமே அவங்களோட ஹெல்மெட்ட வந்து டேங்க் தான் போட்டு விட்டுருப்பாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது லைலாக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அ ஜங்குக் டேங் அது வந்து ஒண்ணும் இல்ல லைலா. நீ இங்க என்ன பண்ற? நீ தூங்கலையா? ஓ! அது வந்து அ நீ சாப்பிட்டியா என்னான்னு தெர்ல. ஃபோன் பண்ணேன். நீ எடுக்கலையா? அதான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். லைலா அது வந்து இல்ல ஜங்குக். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அப்டின்ட்டு ஏதோ சொல்ல தான்டா வராங்க. பட் டேங் வந்து உடனே டக்குனு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜங்குக் நான் ரூமுக்கு போறேன். வீட்டுக்குள்ள போறேன். நீ பேசிட்டு வா. அப்டின்ட்டு ஜங்குக்க தான்டா ஒரு மாரி கேரிங்கா பார்க்குறாங்க. ஏன்னா, தெரியும் லைலா விளையாட்டுக்கெல்லாம் ஜங்குக் பின்னாடி சுத்தல அப்டின்ட்டுன்னு. அண்ட் பொசசிவ்னால லைலாவ ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம டேங்கும் ஒண்ணும் சின்ன குழந்த இல்ல. அண்ட் அவங்க ஜங்குக்கையும் முழுசா நம்புறாங்க. ஸோ, அவங்களும் அப்டியே அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா வீட்டுக்குள்ள தான். நம்ம லைலா தான் அப்டியே டேங்க ஒரு மாரி சேடாவே பார்க்குறாங்க. "நீ டேங்க லவ் பண்றியா ஜங்குக்? உண்மைய சொல்லு." அப்டின்றாங்க. பட் ஜங்குக் எதுவுமே பேசல. அவர் அமைதியா ஒரு மாரி கில்ட்டியாவும் தான் இருக்காரு. நான் அப்ரோச் பண்ணும்போது, உன் ஓனரோட பொண்ணுன்னு சொல்லி தான் நீ என்ன வேணான்னு சொன்ன. அப்படி பார்த்தா, டேங்கும் என்ன மாரி தான்ல. அப்ப என்ன வேணான்னு சொல்றது, உனக்கு என்ன பிடிக்கலன்னு தான். ஓனரோட பொண்ணுன்றது, நீ வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு இருக்க ஒரு ஆப்ஷன். அப்படிதான்ல. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அப்படியே டேங்க தான் லைலாவ தான் பார்க்குறாங்க. லைலாவும் ஒரு மாரி அழுகுற மாரி தான் நிக்கிறாங்க. லைலா, நான் கண்டிப்பா உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். உன் மேல எனக்கு அந்த மாரி ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல லைலா. சின்ன வயசுலேருந்து உன் கூடயே தான் இருந்திருக்கேன். உன்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்தேனே தவிர, அத தாண்டி நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அது எவ்வளோ உண்மையோ, அதே மாரி என் ஓனருக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சது, அந்த அளவுக்கு உண்ம. ஆனா, டேங்கோட விஷயத்துல என்னைய அறியாமலே இது இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஐம் சாரி லைலா. அப்டின்றாங்க. ஸோ லைலா அப்படியே ஜங்குக்க தான்டா ஒரு மாரி கஷ்டமா பார்க்குறாங்க. பட் அதுக்கு மேல அவங்க ஒரு செகண்ட் கூட நிக்கல. ஒரு மாரி ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் குடுத்துட்டு அங்கருந்து போயிட்டாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கில்ட்டியா தான் இருக்கு. ஸோ அவரும் நேரா வீட்டுக்குள்ள தான் வராரு. பார்த்தோம் அப்புட்னா நம்ம டேங் வந்து ஒரு லாங் ஷர்ட்ல மட்டும் தான் நிக்கிறாங்க. ஃபேண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஸோ அவங்க துண்டு தான் எடுத்து போட்டுட்டு நிக்கிறாங்க. "ஏய் என்னது?" "என்னது? நான் குளிக்க போறேன்." சரி, நான் இங்க வந்ததுலேருந்து உன்ட்ட கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்ரூம் எங்க இருக்கு? ஏன்? பாத்ரூமா? ம். அப்புறம் எங்க குளிப்ப? குளிக்கிறதும் நடு வீட்டுக்குள்ள தான் குளிப்பியா என்ன? ம்ஹ்ம். வா. அப்படின்றாங்க. ஸோ வெளிய தான் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா வந்து பாத்ரூம் வந்து வீட்ட விட்டு தனியா அட்டாச்மெண்ட்ல தான் இருக்கு. அந்த 4 சைடு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்குடா. டாப்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. டேங் இத பார்த்தோனே அப்படியே டென்ஷனா தான் பார்க்குறாங்க ஜங்குக்க. டேங் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த இடத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு. ஒரு வேள உன்னால முடியலைன்னா, உனக்கு இன்னும் டைம் இருக்கு திங்க் பண்ண. அப்படின்றாங்க. என்னைய பத்தி நீ என்ன நெனச்சுக்கிட்ட? ஆ? நான் குளிச்சுட்டு வந்து உன்ன வச்சுக்கிறேன்டா. அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து உள்ள தான் போயிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, சரி அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேருமே ஒரு ஃப்ளாஷ்பேக் திங்க் பண்ணுவாங்கடா. அது என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கும்போது டேங் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தோன்னா, நம்ம குளிக்கிற இடம் வந்து தெரியும்ல எப்படி இருக்கும்னு.
ஸோ அப்போ டேங் போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டாப்பா இல்லாமல் இருக்கும். அப்போ ஜங்குக்கை தான் கூப்பிட்ருப்பாங்க. என்ன இங்கே டாப்பா இல்லை, துணைக்கு நிற்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. ஏய், என்னை பார்த்தா உனக்கு டிரைவர் மாதிரி இருக்கா இல்லை பாடி கார்டு மாதிரி இருக்கா? அதான் எங்கள் அப்பா சொல்லமே தெளிவாக தானே சொன்னார், என்னோட டிரைவர் பாடி கார்டு எல்லாமே நீ தானே, ஒழுங்காக வெயிட் பண்ணு. என்னாலாம் முடியாது, நீங்கள் குளிச்சுட்டு வரேன்னா குளிச்சுட்டு வா, இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க தான், ஒருவேளை ஏதாச்சும் விலங்கு வந்துருச்சுன்னா, பாம்பு வந்துருச்சுன்னா? சரி, வெளியே வந்தால் சரிண்டலாம், உள்ளே ஏதாச்சும் வந்து நீ கத்துனேன்னா நான் உள்ளே ஓடி வரலாமா? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ப்ளேஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. டேங்க் ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்கும், கோவமாகவும் இருக்கும். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக நிற்கிறேன்னா நில்லு, உனக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா உன்னோட சேலரியை நான் டபுள் மடங்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன், போதுமா? அப்படின்ட்டு கோவமாக டேங் வந்து உள்ளே போயிருப்பாங்க. ஸோ பாதியில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு வந்து சடனாக திரும்பி பார்த்துருப்பாங்கடா. அந்த டோர் வந்து லைட் ஓப்பனில் தான் இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருக்க நம்ம டேங்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஜங்குக்கே டெம்ப்டிங்காக தான் இருந்திருக்கும். பட் ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்படியே அந்த கதவு கைப்பிடி மட்டும் இருக்கும்லடா, அதை வந்து இழுத்து வெளியிலேருந்து டாப்பா போட்டிருப்பாரு. ஸோ டாப்பா போட்டு அங்கேயே தான் நின்றுருப்பாங்க. ஆக்சுவலாக அது டேங்கும் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து ஜங்குக் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்பயே நம்ம டேங்க் வந்து ஜங்குக் மேலே வந்து ஒரு பிளேஸ் இருந்திருக்கும் போல், ஒரு கார்னர். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஜங்குக் எப்படி நடந்துக்கிட்டான், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் டேங்க்கு. இதுவே ஜங்குக்கை பிடிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நம்ம ஒரு இடம் கொடுத்தோம், அவன் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கல அப்படின்ட்டு ஜங்குக் மேலே ரொம்ப கேர் வந்திருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டேங்கும் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக் வந்து ஹாட் சாக்லேட் காஃபி தாண்டா, ஹாட் சாக்லேட் மில்க் தாண்டா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம டேங்க் தான் காஃபி பிடிக்காதுல்ல. ஸோ டேங் வந்து அப்படியே அந்த வெளியே தாண்டா அந்த சாப்பிட்ற இடத்துல தான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி சொல்லு, எதுக்காக மேலேருந்து குதிச்ச? எதுக்காக குதிச்சேன்னா, நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வரல? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்னு நான் மண்டையாட்டிட்டு போயிடுன்னு நினைக்கிறியா? டேங், என்ன நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றாங்க. டேங்குமே அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்டில் நவ் இதை வந்து இன்னும் அவங்க வாயை திறந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்னதே இல்லை. ஜங்குக், டேங், ஒருவேளை நீ இந்த லைஃப்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ இழக்க வேண்டியது நிறையா இருக்கும், உனக்கு புரியுதா? அப்படின்றாங்க. நம்ம டேங்கும் அப்படியே ஜங்குக்கை தாண்டா பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்போ அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் இன்னுமே அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட ப்ராப்பர் கன்வர்சேஷன் வைக்காமல் அவங்க மனசை வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறதுக்கு அலெக்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவனும் கிடையாது, நம்ம டேங்க் நல்லாவே தெரியும். ஸோ அவரும் அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஜங்குக், நீ எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக நான் அதை சூஸ் பண்ணேன்னா இழக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஆனால் என் லைஃப்பில் நான் நிறையா இழந்துட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை அந்த பேரு புகழ் அந்தஸ்தை இழந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா கண்டிப்பாக நான் தயார் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னுமே 2 பேரும் அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா யாருக்குமே தெரியாமல் நம்ம டேங் வந்து ஸ்பைடர் மேன் மாதிரி அவர் பாட்டுக்கு மேலே ஏறி போவார். ஸோ அப்போ தான் ஜங்குக்கே நோட் பண்ணுறாங்க, இவனுக்கு இதெல்லாம் பழக்கம் போல் அப்படின்ட்டுன்னு. ஸோ சின்னதாக ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் வந்து அங்கே வந்திருப்பாங்கடா அவங்க ஒர்க்குக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவங்க தான்டா மித்ரா தான் வந்திருப்பாங்க ஜங்குக்கிட்ட. கோயிலுக்கு போகணும், உடனே கார் எடுக்கிறியா? ஆனால் மேம் அது வந்து என் பையனுக்கு தான் நீ டிரைவர்னு தெரியும், என் பையனை பற்றி தான் நான் இப்போ உன்கிட்ட பேச போகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அந்த அளவுக்கு நீ முட்டாள் கிடையாதுல்ல, உடனே கார் எடு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் அவன் எந்திரிச்சு தாண்டவ ஆட ஆரம்பிச்சான். ஒழுங்கா அவன் எந்திரிக்கிறக்குள்ளேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ
இவங்களுக்கு தெரியும் ஜங்குக்கு. ஏன்னா எப்பயுமே சீக்கிரம் வந்து விட்டுட்டா, நம்ம டேங் வந்து மோஸ்ட்லி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, லேட்டா தான் எந்திரிச்சு கீழ போவாங்கன்ட்டு. ஸோ, இப்ப தூங்குவான் அப்டின்ட்டு அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நேரா ஓகேன்றதான்டா கெளம்புறாங்க. ஸோ, கோயிலுக்கு தான் ஒரு கோயில்ல தான் ஸ்டாப் பண்றாங்க. நம்ம மித்ராவும் சாமி கும்பிட்டு அங்க தான் நிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நேரா அங்க தான் போறாங்க. "நீ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? நீயும் என் பையனும் பண்றது எனக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறீங்களா?" "மேம், உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அது டேங்க்கு தெரியுன்றது கூட எனக்கு தெரியும். டேங் என்ட்ட எல்லாமே சொல்லியிருக்கான். எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க டேங்க்ல எவ்ளோ செக்யூர்டா இருக்கிறதுக்கு காரணம், உங்க பேரும் புகழும் எங்களால பாழாயிடக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல டேங் மேல இருக்க பாசமா?" அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாரி கில்ட்டியா தான்டா கேட்குறாங்க. ஸோ மித்ரா வந்து ஒரு மாரி லாங் பிரீத் விட்டுட்டு அங்க உட்கார்றாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு டிஸ்டன்ஸ்ல தான்டா நிக்கிறாங்க. "உனக்கு கண்டிப்பா இந்நேரம் டேங்க பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறணும்." "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான்டா சொல்றாங்க. அத சொல்லி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்புட்ன்னா ஸோ, அத கேட்கும்போது பார்த்தோன்னா, நம்ம ஜங்குக்கே ஒரு மாரி தூக்கி வாரி போட்டுருது. இவ்ளோ நடந்திருக்கா அப்டின்ட்டுன்னு. ஒரு மாரி டீப் பிரீத் விட்டுட்டு நம்ம ஜங்குக்க தான்டா பார்க்குறாங்க மித்ரா வந்து. ஜங்குக் டேங் சின்ன வயசுலேருந்து நெறையா கஷ்டத்த மட்டும் தான் அனுபவிச்சிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல நானும் ஒரு பங்காயிட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்க உனக்கு துரோகம் பண்ணுமேது, அந்த துரோகத்தால ஒரு உயிர் உனக்கு கிடைச்சுச்சுன்னு ஒரு நீ தெரிய வந்தேன்னா, அத உன்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுமா ஜங்குக்? அப்டின்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நீங்க இத நம்புறீங்களா? எனக்கு வருண பத்தி நல்லாவே தெரியும். வருண் கனவுல கூட எனக்காக துரோகம் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. ஆனா என்னோட நம்பிக்கை மட்டும் என்ன பண்ண? இந்த ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு, நாங்க டேங்கன்னு இருட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். ஒருவேள இந்த உண்மைலாம் தெரிஞ்சா, டேங் எத என்ன யாரோன்ற மாரி பார்த்துட்டா, கண்டிப்பா என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது. அவன் கூட நான் இருக்கணும்னு நெனைக்கும்போது, அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். கண்டிப்பா அதுக்கு காரணம் நான் தான். சின்ன வயசுலயே ஒரு அம்மாவா அவனுக்கு கூட நான் இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா அவன் இந்நேரம் என் கூட இருந்திருப்பான். அவன் கூட இருக்க வேண்டிய இடத்துல நான் இல்லாம, இப்ப இருக்கிறது என்னோட முட்டாள்தனம் தான். இனிமேலாச்சும் ஒரு அம்மாவா, அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா, டேங்க்கு சந்தோஷம் மட்டும் முக்கியம்னு நீ நெனைக்கிறியா? டேங் இந்த வீட்ல இருந்தாலும், இல்லைனாலும், இவங்க அப்பாவையும், அண்ணனையும் அவங்க சொல்றத செய்ய வைக்கிறதுக்கு, அவங்க டார்கெட் பண்றது டேங்காவ மட்டும் தான் இருக்கும். 24 ஹார்ஸும் டேங்க ஒரு ஆள் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உன்னால அது முடியுமா? அப்டின்ட்டு ஒரு மாரி டவுட்டா தான்டா ஜங்குக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு கண்டிப்பா அவங்க சொல்றது புரியுது. கண்டிப்பா முடியாது அப்டின்ட்டுன்னு. பட் கண்டிப்பா அத வந்து ஜங்குக் அக்செப்ட் பண்ற விருப்பத்திலேயே இல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். ஆனா, ஒருவேள நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், டேங் மேல சின்ன கீறல் கூட பட விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். இனிமேல் டேங் என்னோட பொறுப்பு. அப்டின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. மித்ராக்கு இத பார்க்கும்போது ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு. ஃபைனலா அவங்க பையங்க எல்லாருமே அவங்க லைஃப்‌க்கு என்ன வேணுமோ அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அலெக்ஸ பிடிக்கும் தான். ஆனா அலெக்ஸ் கண்டிப்பா அவங்க அம்மா பேச்ச தான் கேட்பாங்க. இதனால டேங் ரொம்ப கஷ்டப்படுவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ, அதனால தான் அவங்க வந்து ஜங்குக் வந்து டேங் கூட க்ளோஸ் ஆகுறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் இதில ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் வேணாலும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கூட இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, பிரிஞ்சு போக நினைக்க மாட்டாங்க அப்டின்ட்டுன்னு. ஸோ, இதுவே வந்து மித்ராக்கு போதுன்ற மாரி தான் இருக்கு. ஸோ, இப்படியே கட் பண்ணா நம்ம வீடு தான்டா காட்டுறாங்க. அதாவது டேங் வீடா? டேங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைம தான் பார்க்குறாங்க. ஸோ திட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் தான்டா. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஹாஃப் டே காலேஜ் லீவுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ கீழ தான் இறங்கி வராங்க. சாப்பிட்டு காலேஜ் போலாம் அப்டின்ட்டு. ஜங்குக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நான் அந்த வேல இருக்கேன் அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்டின்ட்டு போகும்போது ஸோ கீழ வந்து மெயின் ஹாலுக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸோட வீட கிராஸ் பண்ணி போற மாரி தான்டா இருக்கும். அதில வந்து டோர் வந்து ஓப்பன்ல இருக்க மாரி இருக்கும். அப்ப அவங்க அப்பாவும், அம்மாவும் ஏதோ சீரியஸா பேசுறது தெரியும். நம்ம டேங் தான் ரொம்ப கியூரியாசிட்டியான பெர்சன் ஆச்சே. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு என்ன பேசுறாங்கன்னு தான் பார்ப்பாங்க. பட் அத எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். "மித்ரா, நீ பண்றது ரொம்ப தப்பு. போதும் நிறுத்துங்க அலெக்ஸ். இப்ப 50% நம்ம வச்சிருக்கிறது 4 பசங்க. 4 பேருக்கு 100ல சரி பங்கு போட்டா கூட டேங்க் 20% குடுத்தா சரின்டலாம். நீங்க என்ன சொல்றீங்க? 50% சொத்த டேங்க் பேர்ல எழுதி வைக்க சொல்றாங்க. அப்படி பண்ணா தான் அலெக்ஸ் டேங்க கல்யாணம் பண்ணிக்கிருவானா? எனக்கு புரியல. டேங்க் எதுக்காக இந்த சொத்த குடுக்கணும் மொத? ஆ? இங்க பாருங்க. டேங் ஒண்ணும் என்னோட பையன் கிடையாது. டேங்க்கு நான் என்னைக்கும் அம்மாவா ஆக மாட்டேன். நீங்களும், உங்க லவ்வரும் என் பின்னாடி எனக்கு துரோகம் பண்ணதெல்லாம் என்ன மறக்க சொல்றீங்களா? ஆ? என்னை ஏமாத்தி பிறந்த குழந்தலாம் டேங். அத நீங்க என்னைக்கும் மறந்துறாதீங்க. ஏன் மித்ரா என்ன நம்ப மாட்ற? நான் உன்னை ஏமாத்துவேன்னு நீ நெனைக்கிறியா? சத்தியமா என்ன நம்பு மித்ரா. அது ஒரு சயின்டிஃபிக் ஃபால்ட்டு தான். ஓ! இப்ப சயின்டிஃபிக் ஃபால்ட்டுன்றீங்களா? அவ அவ அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் இத நீங்க இன்னும் சயின்டிஃபிக் ஃபால்ட்டுன்னு சொல்றீங்க. ஆ? மித்ரா, இதுக்கு மேல நான் என்ன சொன்னா நீ நம்புவ? என்ன சொன்னா நம்புவேனா? என்ன இதுக்கு மேல நான் நம்புறதுக்கு இருக்கு? எல்லாரும் என்ன ஏமாத்தும்போது, நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கன்னு நெனச்சேன் வருண். ஆனா நீங்களே என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன நம்பு மித்ரா. நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நெனச்சதில்ல. ஓ! அப்படியா? அப்புறம்? மித்ரா, அந்த ஃபோட்டோ காப்பீஸ், வீடியோஸ் இதெல்லாம் எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், என் நிழல் கூட வேற ஒரு பொண்ணு மேலயோ, பையன் மேலயோ பட்டது கிடையாது. என்ன நம்பு மித்ரா. ப்ளீஸ். அப்படியா? அப்புறம் எதுக்காக டேங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆ? டேங்க எதுக்கு? என்ன வளர்க்க சொன்னீங்க? சொல்லுங்க. மித்ரா, உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பசங்கலாம் உங்களுக்கு தம்பி வரப்போதுன்னு எவ்வளோ ஆர்வமா இருந்தாங்கன்னு. ஒருவேள உன்னோட குழந்த நம்மளோட குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு தம்பி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அவங்க என்ன ஆவாங்க? கொஞ்ச நாளா நம்ம நம்ம கொஞ்ச நாளாவே சுகா இவங்க எல்லாரோட ஹெல்த்த செக் பண்ணேன்ல. அது எவ்வளோ மோசமா இருந்துச்சு. நான் அதுக்காக தான் டேங் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் மித்ரா. என்ன புரிஞ்சுக்கோ. அதுக்குன்றதுக்காக டேங் என் குழந்தைன்னு இல்லைன்னு இல்ல. டேங் என்னோட குழந்தை தான். டேங் உங்க குழந்தை. ஆனா எனக்கு கிடையாது. ஒவ்வொரு தடவையும் டேங்க பார்க்கும்போது, நீங்க எனக்கு பண்ண ஏமாற்றமும், துரோகம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் உங்கள நம்பணும்னு ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனாலும் என்னால முடியல. என்னோட மூளை ஒவ்வொரு செகண்டும் என்னை ஏமாத்திட்டு நீங்க இப்படி இருந்திருப்பீங்களா? அப்படி இருந்திருப்பீங்களான்னு குண்டக்க மண்டக்க திங்க் பண்ணுது. இதெல்லாம் எப்ப சரியாகும்னு எனக்கு தெரியல. ஆனா, கண்டிப்பா டேங் பேர்ல 50% சொத்து குடுக்குறதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னா, அதுக்கு மேல உங்க விருப்பம்.
அப்படின்ட்டு மித்ரா வந்து ஒரு மாரி கோவமா சொல்ட்டாங்க. இந்த ரூம்லேருந்து ரெஸ்ட் ரூம் சைடு தானே போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேங் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவங்கலாம் ஃபுல்லா உடஞ்சுட்டாங்க. அவங்களால சுத்தமா முடியல. ஸோ அப்படியே வெளிய பார்த்தோன்னா, நம்ம ஜங்குக் தான்டா வெயிட் பண்ணுவாங்க. ஸோ டேங் எதுவுமே பேசாம அந்த கார்ல தான் ஏறி உட்காந்துருப்பாங்க. "என்னாச்சு டேங்? ஏன் ஒரு மாரி இருக்க? ஏய் அழுகுறியா? டேங் என்ன பாரேன்." அப்படின்ட்டு கொஞ்சம் வெளிய போனோனே அந்த கார நிப்பாட்டிட்டு டேங்க தான்டா பார்ப்பாங்க. டேங்லாம் என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல. அப்படியே சீட் பெல்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு ஜங்குக்க தான்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க பக்கத்துல வந்து. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. "டேங் என்னாச்சுடா? இப்ப எதுக்கு அழுகுற? இங்க பாரு ஒண்ணும் இல்ல என்ன பாரேன்." "ஜங்குக் எனக்கு இப்ப எதுவுமே புரியல ஜங்குக். நான் 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 யார என் ஃபேமிலின்னு நெனச்சேனோ, அவங்க இப்ப என் ஃபேமிலி இல்லாத மாரி பேசுறாங்க. எனக்கு இத எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு சத்தியமா புரியல ஜங்குக். எனக்கு எனக்கு இப்ப ஜங்குக் நான் அம்மான்னு யார சொல்றேனோ, அப்பான்னு யார சொல்றேனோ, நான் அண்ணேன்னு யார் என்ன சேவ் பண்றாங்களோ, என்ன ப்ரொடெக்ட் பண்ண யாருமே என்னோட ஃபேமிலி இல்ல ஜங்குக். இப்ப வரைக்கும் எது என்னதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல ஜங்குக். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ என்ன சுத்தி எல்லாமே இருட்டா இருக்கிற மாரி இருக்கு ஜங்குக். பயமா இருக்கு. எனக்கு எனக்கு என்ன பண்ண? நான் காதால கேட்டதெல்லாம் உண்மையா? எதுவுமே எனக்கு புரியல ஜங்குக். அப்படின்ட்டு நம்ம டேங் பாட்டுக்கு ஒரு மாரி ரொம்ப அழுகுறாங்கடா. ஸோ ஜங்குக் வந்து எதுவுமே தெரியாம இருந்திருந்தா கூட அவரு சரி அப்படின்ருக்கலாம். ஒரு மாரி குழப்பத்துல இருந்திருக்கலாம். ஸோ மித்ரா சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டேங்க் வந்து ஏதோ கேள்விப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ லைட்டா அந்த ஹக்க வந்து ப்ரோக் பண்ணிட்டு டேங்க தான்டா பார்க்குறாங்க. டேங் என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. ஜங்குக் நான் நான் வேகமா வந்துக்கிட்டு இருந்தேன். அப்ப அப்ப அப்பா, அம்மா ரூம்ல அப்படின்ட்டு அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி கில்ட்டியா தான் ஃபீல் பண்றாங்க. டேங்கும் ரொம்ப அழுகுறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு. ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான். டேங் நான் சொன்னா என்ன நீ நம்புவேல? ஜங்குக் எனக்கு இப்ப யார நம்பனே தெரியல. ஆனா ஒருவேளை நீயா இருந்தா கண்டிப்பா நான் உன்ன நம்புவேன். என்ன இந்த இருட்டுல இருந்து எப்படியாச்சும் வெளிய கொண்டு வா ப்ளீஸ். இன்னும் எவ்வளோ கஷ்டம் தான் நான் அனுபவிக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இது என் ஃபேமிலின்னு நெனச்சேன். ஆனா இப்ப இது என்ன ஏன் எல்லாமே நான் சந்தோஷமா இருக்கும்போதே நடக்குது? நான் சந்தோஷமா இருக்க லாயக்கே இல்லையா? அப்படின்ட்டு ஒரு மாரி பாவமா சொல்றாங்கடா. நம்ம ஜங்குக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படியே டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் உனக்கான ஆன்சர் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கு. ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அவங்களும் அப்படியே ஒரு மாரி நம்ம ஜங்குக்கோட ஷோல்டர்ல தான்டா படுத்து தூங்குறாங்க. நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஹேண்ட்ல வந்து டேங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா பிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரு சின்ன குடிசை வீடு மாரி இருக்குடா. ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தெரியுது. அந்த வீட்ல தான் வண்டி ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆனத ஃபீல் பண்ணிட்டு, நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. டேங் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன கேட்க போறியோ, அது மட்டும் தான் உண்ம. இங்க நடக்கிறது எல்லாமே உண்மதான் டேங். என் கூட வா. அப்படின்ட்டு நேரா அந்த வீட்டுக்குள்ள தான் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க பார்த்தோம்னா, ஒரு வயசான பாட்டி தான் உட்காந்து ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல தோட்டத்துல. ஸோ டேங்க பார்த்தோனே அந்த பாட்டிக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். வேகமா வந்து அந்த பாட்டிய தான் ஹக் பண்ணுவாங்க. டேங்குக்குமே அந்த ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒரு பாட்டி அவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்குதான்டா. பட் இருந்தாலும் அவங்க கூட இந்த மாரி ஃபீலிங்லாம் இருந்ததே இல்ல. டேங் எப்படி இருக்க?
ஒரு வழியா நீ என்ன பார்க்க வேண்டிய நாள் வந்துருச்சு போலயே! ஆ ஜங்குக், இவங்க யாரு? நான் யாரா? டேங், இதுதான் உன் பாட்டி. என்ன சொல்ற ஜங்குக்? இப்ப நீயும் என்ன நீ நம்புவேன்னு சொன்னேல்ல டேயாங். அப்ப நீ இதையும் நம்பி தான் ஆகணும். அப்படின்றாங்க. ஸோ அப்படியே அந்த பாட்டிய தான்டா நம்ம டேயாங் பார்க்குறாங்க. நீங்க என் பாட்டினா, அப்ப மித்ரா உங்களோட மகளா? அவ என்னோட மகளா இருந்து, என் வயித்துல பிறந்திருந்தா, கண்டிப்பா நான் சந்தோஷப்பட்டுருப்பேன்ம்மா. என்ன சொல்றீங்க? மொத வா, பாட்டி உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு அங்க உட்கார தான்டா வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக் வந்து அவங்க கொஞ்சம் டைம் தனியா ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டுன்னு, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டாங்க. ஸோ அந்த பாட்டி தான் அப்படியே டேங்கோட ரொம்ப ஒரு பேரன ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா எப்படி அந்த பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் அந்த மூமெண்ட் போய்க்கிட்டு இருக்கு. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. என் காதால நான் கேட்டது உண்மையா பொய்யான்னும் தெரியல. தயவு செஞ்சு நீங்களாச்சும் இத சொல்றீங்களா? டேங், எனக்கு தெரியும். இந்த பிறப்பு பிறந்து நீ ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிட்டேன்னு. உன் மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கோ. நீங்க என்ன சொல்றீங்க? டேங், மித்ரா உன்னோட அம்மா கிடையாது. எனக்கு தெரியும். உன் அம்மா பேரு ஜெனி. என்னோட ஒரே பொண்ணு. நீ நினைக்கிற மாரி நாங்க ரொம்ப பணக்காரங்கலாம் கிடையாது. உங்க அம்மா காலேஜ் படிக்கும்போது தான் ஸ்டார்ட்டிங்ல உங்க அப்பாவ மீட் பண்ணாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணாங்க. உங்க அப்பாவோட ஹார்ட் ஒர்க் உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என் மகளுக்கு. எப்பயுமே உங்க அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பான். அவன எப்படியாச்சும் நல்ல இடத்துல கொண்டு போகணுன்றது தான் உங்க அம்மாவோட ஆசை. ஆனா அது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பையன கூட்டிட்டு வர வரைக்கும் தான். அவர் ரொம்ப பணக்காரரு. உங்க அம்மா உங்க அப்பாவ ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு அந்த பணத்தையும், அந்த கோடீஸ்வர வாழ்க்கையும் பார்த்துட்டு, அவன கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக அவ நெறைய பொய் சொன்னா. இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கலைன்னா என் வீட்ல இருக்கவங்க இறந்துருவாங்கன்னு, என்ன சூசைட் பண்ணிக்கிருவேன்னு, என்ன பிளாக்மெயில் பண்றாங்கன்னு, உங்க அப்பாவ நம்ப வச்சு, கடைசில அவ நினைச்சத முடிச்சுக்கிட்டா. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. உங்க அப்பா அழகா இருக்கனாலயும், அவன் போற ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் உங்க அம்மா அவங்கள எங்க அம்மா அம்மான்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். என் மகன் சொல்றதுக்கே என்னால முடியல. சரி ஜெனி, உங்க அப்பா கூட இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் எவ்வளவோ அவட்ட எடுத்து சொன்னேன். பணத்துக்காக இந்த வாழ்க்கைய விட்டுறாதன்னு. ஆனா அவ கேட்கல. அவ ஆசைப்பட்ட மாரி அந்த பணக்கார வாழ்க்கை கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. திடீர்னு கெட்ட பழக்கம், சூதாட்டம் அந்த வாழ்க்கையவே அழிச்சிருச்சு. அவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாளோ, அந்த வாழ்க்கைக்கு தான் அவ தள்ளப்பட்டா. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் திருப்பி உங்க அப்பாவ அவ மீட் பண்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுச்சு. அந்த சூழ்நிலையில உங்க அப்பா ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. அவ அன்னைக்கு தான் உங்க அப்பா விட்டு போனத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. கத்துனா, சைக்கோ மாரி நடந்துக்கிட்டா. இதெல்லாம் என் புருஷன் பார்த்து மனசு தாங்க முடியாம அவரே இறந்துட்டாங்க. அவ என்ன நினைச்சான்னு தெரியல. ஆனா அவ பிளான் பண்ண மாரி உங்க அப்பா அவளோட ட்ராப்ல சிக்கிட்டாங்க. நடிச்சா. நான் எங்க வீட்ல என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. ஆனா அவன் பேருக்கு தான் பணக்காரன். டெய்லி என்ன அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான், என்ட்ட காசு கேட்பான்ட்டு கதையா கெட்டுனா.
அவள பெத்த பாவத்துக்கு நானும் அமைதியா இருக்க வேண்டியதாயிருச்சு. அப்பதான் உங்க அம்மாவோட உங்க அப்பா வந்தாங்க. உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. கனவுல கூட யாருக்கு எந்த துரோகமும் நினைக்க மாட்டாங்க. உங்க அப்பாவும் கனவுல கூட உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. எல்லா நேரத்துலயும் உங்க அம்மாவுக்கு உண்மையா இருந்தாங்க. இது ஜெனிக்கு பிடிக்கல. எப்படியாச்சும் உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கணும். அதில் எப்படியாச்சும் உங்க அப்பா வருணை திருப்பி அவ அடையணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்கு ஒரு செகண்ட் கூட மித்ராவும் சரி வருணும் சரி அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. அப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, வருண் அவன் மேலே காட்டுறது அவனுக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்ற ஒரு ரீசனால் ஒரு கேர் தான். இன்னும் வருணுக்கு ஜெனி மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்போ தான் அவளோட கேவலமான ஒரு பிளானை ஆரம்பித்தா. உங்கள் அப்பா ஒரு டாக்டர், அது உனக்கு நல்லாவே தெரியும்ல? எனக்கு தெரியும் பாட்டி. ஆனால் இப்போ அப்பா அந்த டாக்டர் ஃபீலே விட்டுட்டாரு. ஏன்னா அது காரணம் ஜெனி தான். உங்கள் அப்பா பெரிய டாக்டர், ஆனாலும் அவருக்கு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலலாம் சரோகேட் அப்படின்றது ரொம்ப ரேர். ஆனால் அதை அவங்க அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றதுக்காக நிறையா பாடிஸ் தேடினாங்க. ஆனால் அது எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் ஜெனி அவளோட கேவலமான பிளானை கொண்டு வந்து, இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த குழந்தை உங்கள் ரத்தத்துலேருந்து பிறந்துச்சுன்னா என் காதலாச்சும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சி சந்தோஷத்தில் வாழுவேன்னு உங்கள் அப்பாவோட மைண்டை டோட்டலாக கழுவி அவளுக்கு வேண்டியதை அவள் செஞ்சிட்டா. ஒவ்வொரு டைமும் ரிசர்ச்ன்ற பேரில் அவள் 24 ஹவர்ஸும் உன் அம்மாட்ட இருந்து உங்கள் அப்பாவை பிரித்தா. உங்கள் அப்பாவுக்கு இந்த ரிசர்ச்சுக்காக தான் ஜெனி கூட இருக்கிறாங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஜெனி உங்கள் அப்பாவை கட்டாயப்படுத்தி, இதை நீங்கள் மித்ராட்ட சொன்னீங்கன்னா மித்ரா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சொல்லாதீங்கன்னு அவளோட கேமை அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆட ஆரம்பித்தா. நல்லபடியாக இந்த ஃபீல்டும் முடிஞ்சிச்சு. குழந்தை பிறக்கிற டயத்தில் ஒரு ரிசர்ச் வச்சாங்க. அதில் உங்கள் அப்பாவுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகும்போது தான் உங்கள் அப்பாவோட எதிரியான மேக்ஸ் ஒரு வீடியோவை ரன் பண்ணாங்க. அதில் என்னாச்சு சொல்லுங்க? அதில் உங்கள் அப்பா ஜெனி கூட தப்பாக இருக்கிற மாதிரி இருந்த ஃபோட்டோஸ். ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக ஜெனி பார்த்த வேலையாக தான் இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அது சின்ன பிஸ்னஸ் மீட்டிங்கிறனால வெளியே அந்த அளவுக்கு பரவலை. ஆனால் உங்கள் அம்மாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலை. அதில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்கள் அப்பாவும் ஜெனியும் லவ் பண்ண மாரி இருந்ததும் மற்ற ஃபோட்டோஸ்லாம் எப்படி கிடச்சிச்சின்னு யாருக்குமே தெரியலை. என்னதான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை நம்பினாலும் நம்ம தங்கச்சியாக பார்த்த ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு உங்கள் அம்மாவால் ஏற்றுக்கிற முடியலை. அந்த வலி, வேதனை, கோபம் அது எல்லாமே உங்கள் அம்மா வயிற்றில் இருந்த குழந்தைய கொன்றுச்சு அப்படின்றாங்க. டேங்க்கு பாதி நேரத்தில் உசுரே போயிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா 4th ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. உங்கள் அண்ணங்க 3 பேரும் அவங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுவும் உங்கள் அண்ணன் சுகா சின்ன பையன்ல ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தான். குழந்தை பிறக்காது அப்படின்ட்டோன்னே உங்கள் அண்ணனால் உங்கள் வீட்டில் யாராலையும் ஏற்றுக்கிற முடியலை. அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லாமல் உங்கள் அம்மாவோட அம்மா தான் குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்குது,
டெஸ்ட் டியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பொய் சொன்னாங்க. அந்த டயத்துல தான் ஜெனிக்கும் நீ பிறந்த. இத தெரிஞ்சுக்கிட்ட உங்க அம்மாவோட அம்மா உன்ன ஜெனிட்ட இருந்து பிரிச்சாங்க. ஜெனிக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா உன்ன பகடைக்காயா வச்சு தான் உங்க அப்பா கூட சேரணும்னு உங்க அம்மா பிளான் போட்டு வச்சிருந்தான். இத ஏத்துக்கிற முடியல. அதே சமயம் உங்க அம்மாவோட அதாவது உங்க பாட்டியோட பவருக்கு முன்னாடி ஜெனியால எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அந்த சரக்கேட்ட முடிஞ்ச உடனே இந்த குழந்தைக்கு எதுவும் வீக்னஸ் இருந்தா இந்த குழந்தை முழுக்க முழுக்க எனக்கு தான் சொந்தம். அப்படி இல்லைனா தான் இந்த குழந்தைய உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை உருவாக்கி உங்க பாட்டி உன்னை உங்க அம்மாட்ட ஒப்படைச்சாங்க. இதுக்கு உங்க அப்பாவுக்கும் முழு சம்மதம். ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு ஜெனி எவ்வளோ கெட்டவன்னு. அதே மாதிரி அவங்க 3 பசங்களோட வாழ்க்கையும் உன் கையில தான் இருந்துச்சு. ஆனா உங்க அம்மாவால அதை ஏத்துக்கிற முடியல. வலி, வேதனை, கோவம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஏமாற்றம் தான் வந்துச்சு. அதனால மட்டும்தான் உன்னை ஒதுக்குனாங்களே தவிர வேற எதுக்காகவும் இல்லட்டையா. ஒரு நேரத்துல நீ மெய்ட்ஸால பாதிக்கப்படுறது தெரியும் போது உங்க அம்மா அவளே காயப்படுத்திக்கிட்டா. அவ ரொம்ப அழுதா. ஆனா விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த மெய்டு எல்லாமே ஜெனியால வேலைக்கு சேர்த்தவங்க பட்டவங்கன்னு. அவளுக்கு உன்னை காயப்படுத்தணும். அது வருணுக்கு தெரியணும். அப்பதான் மித்ரா கோவத்துல உன்னை ஒதுக்கியிருக்கா. மித்ரா இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவன் ஒரு தப்பான அபிப்பிராயத்துல வருண் மித்ராவை டைவர்ஸ் பண்ணுவான்னு ஜெனி நம்பினான். இதெல்லாம் மித்ராவுக்கு தெரிய வந்தோடனே மித்ரா ரொம்ப கோவமாயிட்டா. இதனால வருணுக்கும் மித்ராவுக்கும் ரொம்ப சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில தான் ஜெனியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அவ இன்னும் உள்ளதான் இருக்கா. ஏன் தெரியுமா? ஏன்னா மித்ராவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மித்ராவுக்கு என்னதான் இருந்தாலும் நீ ஒரு துரோகத்துல ஞாபகப்படுத்தினாலும் அவ என்னைக்குமே நீ ஒரு குழந்தை. உன் மேல அவ கோவத்தை காட்ட மாட்டா. அவ ஒவ்வொரு தடவையும் உன்னை தனியா விட்டு வந்ததுக்கு காரணம் நான் உடம்பு முடியாம இருந்தப்ப என் பொண்ணு இருந்து பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் அவ என்னை பார்த்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம உன் அம்மாவை விட அவ தான் உன் மேல அக்கறை எடுத்து பார்த்துக்கிட்டா. மித்ரா எக்காரத்தை கொண்டும் உன் அம்மாவை அதாவது ஜெனிய உன் நிழல கூட தொட விட மாட்டாட்டையா. வெளியே வேணா அவ பிடிக்காத மாதிரி நடந்துக்கலாம். அது எல்லாமே உன்னை பாதுகாக்கும்னு ஒரு நம்பிக்கையில பண்றா. ஆனா மனசுக்குள்ள அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவளோட ஏஞ்சல் நீ. உன்னோட வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நீ நம்புறவங்க கிடையாதுட்டையா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்க அம்மா அவளை காயப்படுத்திக்கிட்டு உன்னை வெறுக்கிறாளே தவிர உங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது டேங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ மித்ராவுக்கு என்ன இவ்வளோ பிடிக்குமா? இவ்வளோ நடந்திருக்கு. இவ்வளோ கஷ்டத்தை அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம நான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஸோ அவங்க பாட்டியும் ஹக் பண்ணிட்டு நம்ம டேங்க தாண்டா ரொம்ப தட்டி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக் தான் வராங்க. வந்துட்டு அவங்க பாட்டியையும் டேங்கையும் தான் பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஜங்குக். என் பேரனை நீ நல்லா பார்த்துக்கிறேன்னு மித்ரா சொன்னான்.
உன்ன மாரி ஒருத்தன் கையில பேரன குடுக்குறதா இருந்தா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜங்குக்." அப்படின்றாங்க. ஸோ அத கேட்கும்போது டேங்க்கும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜங்குக்க தான் ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ஹேப்பியா பார்க்குறாங்க. அவங்க லைஃப்ல இவ்ளோ நடந்தப்ப யாருமே அவங்க கூட இருந்ததே இல்ல. ஒரு ஒரு பாதுகாப்புக்கு எல்லாருமே இருந்திருக்காங்களே தவிர, "நான் இருக்கேன் உனக்காக" அப்படின்ற மாரி யாரும் இருந்த மாரி டேங்க் ஃபீல் பண்ணதே இல்ல. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கார்ல தான்டா போய்க்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பேசணும்னு தெரியல. டேங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மைண்ட்ல தான் இருக்காங்க. டேங், ஜங்குக், நான் இப்ப அலெக்ஸ பார்க்கணும். டேங், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக் வந்து டேங் நம்புறாங்க. ஆனாலும் அவர் மனசு வந்து இருக்குல்ல, அது எப்படி ஏத்துக்கிறோம். அதனால அவங்க ஓகே அப்படின்ட்டு வந்து டேங் அலெக்ஸோட ஆஃபீஸ்ல தான்டா ஸ்டாப் பண்றாங்க. ஸோ ஃபைனலா ஒரு தடவ டேங் வந்து ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக், ஒருவேளை நாளைக்கு ஒரு நாள் விடியுதுன்னா, அன்னைக்கு நான் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என் வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்காக என்ன இன்னைக்கு ஒரு நாள் நம்புறியா? ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜங்குக்கு இதுக்கு மேல என்ன சொல்லன்னே தெரில. டேங் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரில. சின்னதா ஒரு ஸ்மைல் குடுத்துட்டு அங்கருந்து கெளம்புறாங்கடா. நம்ம டேங்கும் நேரா அலெக்ஸோட ஆஃபீஸுக்கு தான் போறாங்க. அலெக்ஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு டேங் அங்க வந்தது. டேங், என்ன ஆச்சரியமா இருக்கு. நீ என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு நெனச்சேன். அலெக்ஸ், நான் உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னது டேங்? நம்ம கல்யாணத்துக்காக உங்க அம்மா 50% சொத்த எங்க அப்பாட்ட கேட்டது உண்மையா? பொய்யா? அப்படின்றாங்க. அலெக்ஸுக்குமே ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கு. ஏன்னா அது கேட்டது நல்லாவே தெரியும் அலெக்ஸுக்கு. பட் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு தெரியும்ல? டேங், அதெல்லாம் பெரியவங்க விஷயம். நம்ம எதுக்காக அதுலலாம் மூக்கு நுழைச்சுக்கிட்டு? அவங்க எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அலெக்ஸ், என் லைஃப்ல எனக்குன்னு வரவன் என்ன பத்தி யோசிக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர, இன்னுமே அடுத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கிறத நான் விரும்பல. இந்த சொத்த குடுத்தா தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிருவ, என் கூட இருக்கேன்னா, கண்டிப்பா இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. அப்படின்ட்டு அங்கருந்து போக தான்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அலெக்ஸ் வந்து டேயாங்கோட ஹேண்ட புடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "நீ என்ன சொல்ற டேயாங்?" "அலெக்ஸ், நீ என்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா லவ் மட்டும் போதும்னு நீ நெனைக்கிறியா? டேயாங், இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா தான் நீ இந்த முடிவு எடுத்தேன்னா, சத்தியமா சொல்றேன், எனக்கு நீ மட்டும் போதும். இந்த சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்ல டேயாங். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போறேன்னு மட்டும் என்ட்ட சொல்லாத. ப்ளீஸ்." "நீ சொல்ற, உங்க அம்மா அத அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு நெனைக்கிறியா? கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் நான் போற வாழ்க்கை, ஒரு ஃபேமிலின்னு நான் கூப்பிடுற மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சாக்ரிஃபைஸ்ல உருவாக்குனதா இருக்கக்கூடாது." டேயாங், இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த லவ்வ என்னால உனக்கு குடுக்க முடியாது அலெக்ஸ். நீ என்ன லவ் மட்டும் தான் பண்ற. ஆனா இதுவரைக்கும் எதுக்காகவும் எனக்காக நீ நின்றது கிடையாது. வீட்ல இருக்க எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டா போகும்போது, நீ அதுக்கு அமைதியா தான் இருந்திருக்கியேன்னே தவிர, என்ன சப்போர்ட் பண்ணி என் கூட இருந்தது கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா நான் தொலைஞ்சு போனப்போ கூட, நீ உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு அமைதியா இருந்தேன்றத தவிர, டேயாங், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டேயாங். ஒரு நாள் உன்ன பார்க்காம பைத்தியக்காரன் மாரி நான் இருந்தது எனக்கு தான் தெரியும். அஃப்கோர்ஸ் அலெக்ஸ், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா கண்டிப்பா நம்ம பைத்தியக்காரங்களா ஆவோம் தான். ஆனா, அதில ஒரு சில பேர் தான் நம்ம உசுரையும் பணயம் வச்சு, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள காப்பாத்தணும்னு நெனைப்பாங்க. அந்த விஷயத்துல நீ என்னைக்குமே அத ப்ரூவ் பண்ணதில்ல அலெக்ஸ். வாழ்க்கையில சந்தோஷமா வாழ லவ் மட்டும் போதும்னா,
கண்டிப்பா அந்த மாரி லவ் எனக்கு தேவையில்ல. நீ என்ன புரிஞ்சுக்கிருவேன்னு நம்புறேன். அப்படின்ட்டு டேங் வந்து அங்கருந்து போக தான்டா பார்க்குறாங்க. அவங்க நெறைய சொல்லணும்னு தான் நெனச்சாங்க. ஆனா, அவங்களால அலெக்ஸ ஹர்ட் பண்ண முடியல. பட் அவங்க போறக்குள்ளயே அலெக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அகைன். டேங் இதுக்கெல்லாம் காரணம் ஜங்குக் இல்ல. எனக்கு தெரியும். ஜங்குக்கும் உனக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அந்த பயம் தான் என்ன பைத்தியக்காரனா ஆக்குது. அது மட்டும் உண்மைன்ற மாரி பண்ணிறாத டேயாங். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் டேயாங். சத்தியமா அந்த வாழ்க்கைய உன்னால ஜங்குக்கு குடுக்கவே முடியாது. ஜங்குக்கோட வாழ்க்கை சத்தியமா உனக்கு செட் ஆகாது டேயாங். நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கு வேலை இல்லைன்னா கூட, அடுத்த நாள் சாப்பாடுக்கு அவன் நாய் மாரி அலையணும். நம்ம வீட்டு பாத்ரூம் அளவு கூட இருக்காது டேயாங் அவன் வீடு. அந்த மாரி வாழ்க்கைய உன்னால வாழ முடியும்னு நெனைக்கிறியா? சொல்லு டேயாங். அப்படின்ட்டு ஒரு மாரி கோவமாவும், ஒரு கஷ்டத்துலயும் தான்டா கேட்குறாங்க. டேங்க்கு வந்து அலெக்ஸோட மைண்ட் புரியுது. ஆனா, அவங்களால ஜங்குக்கு அந்த இடத்துல விட்டு குடுக்க முடியல. ஸோ, அவங்க ஹேண்ட தான்டா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு மாரி கில்ட்டியாவும், கோவமாவும் தான் அலெக்ஸ பார்க்குறாங்க. "நீ ஜங்குக்க பத்தி இதுக்கு மேல இப்படி பேசுறாத. ஸ்டாப் பண்ணிரு அலெக்ஸ். எனக்கு தெரியும். நான் இந்த பாதைய சூஸ் பண்ணா கண்டிப்பா இழப்பு அதிகமா இருக்கும்னு. ஆனா, என் வாழ்க்கையில ஃபுல்லா பணமும், பாதுகாப்பும் ரொம்ப விளையாண்டுருச்சு. இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் என்ன தப்பா சொன்னப்ப, நீ அமைதியா தான் இருந்த. ஆனா, ஜங்குக் மட்டும் தான் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணான். அவன்ட்ட காசு இல்ல தான். ஆனா, ஒரு தடவ கூட எனக்கு புடிச்சத செய்ய முடியாத அளவுக்கு அவன் இருக்கான். அப்படின்னு என்ன ஃபீல் பண்ண வைக்கல அவன். எனக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நெனைக்கிறேன் அலெக்ஸ். நம்ம வீட்ல இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தனியா பேசினது ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை என் லைஃப்‌க்கு யார் வேணுன்றத நான் முடிவு பண்ணிட்டேன்னா, நீ இதுலருந்து ஸ்டெப் பேக் பண்ணிருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. அலெக்ஸ், உன்னோட லவ்வ நான் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டேன். ஆனா 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு லவ் மட்டும் முக்கியம் இல்ல அலெக்ஸ். புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா, சத்தியமா சந்தோஷமா இருக்க முடியாது. என் லைஃப்ல நான் என்ன வேணுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் புரிஞ்சுக்கிருவேன்னு நம்புறேன். அப்படின்றாங்க. ஸோ, அலெக்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம டேங் அதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியா தான் அங்கேருந்து போறாங்க. அலெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப உடைஞ்சு அழுகுறாங்கடா. டேங் சொன்னது உண்மதான். ஆனா, அதுக்குன்னு அவங்க லவ் பொய்ன்னு கிடையாது. அந்த மாரி ரொம்ப கில்ட்டிலயும், பெயின்லயும் இருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறம் இந்த பாட்ட இங்கனக்குள்ள முடிச்சுக்கலாம்டா. நான் இதுவே ரொம்ப நேரம் வந்துருச்சு. என்னால இதுக்கு மேல சத்தியமா முடியல. ஒரு மாரி கிர்ருன்னு வருது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தனால. ஸோ, கண்டிப்பா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில இடம் நீங்க ஸ்கிப் பண்ற மாரி இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் மெதுவா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன்னா ஆக்சுவலா நான் அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாரி கொண்டு போணும்னு நெனச்சேன். ஒருவேள நான் அத ஃப்ளாஷ்பேக் மாரி கொண்டு போனேன்னா, அது ரொம்ப டைம் இழுக்கும். அண்ட் உங்களுக்கும் ஏன்னா ஆக்சுவலா என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா, டேக்குக் சீன் இல்ல, வேற சீன்னா நான்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போற ஆளு. ஸோ எல்லாரும் எப்படின்னு தெரியாது. பட் கண்டிப்பா என்ன மாரி இல்லாத ஒரு அரக்கிறுக்குகளும் அது எப்படி சொல்ல? என்ன மாரி இல்ல யாரும் எல்லாரும் இருக்க மாட்டீங்க. வேணாம் நான் ரொம்ப ஒளர்றேன். ஸோ ஒரு சில இடத்த நான் வந்து சொல்ற மாரியே முடிச்சிருப்பேன். அந்த பாட்டியே அவங்களே சொல்ற மாரி. ஸோ அதில வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டேயாங்கோட உண்மையான அம்மா யாரு? அவங்க எப்படி ட்ராப் பண்ணி நம்ம வருண வந்து அவங்க வலைக்குள்ள விழுக விட்டு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஸ்டோரிய. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இத முடிச்சுக்கலாம்டா.
அண்ட் போக போக பார்த்தோம்னா, நம்ம டேங்கோட சீன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லும் இருக்கும். அண்ட் வில்லனோட என்ட்ரி கண்டிப்பா லாஸ்ட் சீன்ல ஆரம்பிக்கும்னு, அதாவது நெக்ஸ்ட் பார்ட்ல வரும்னு சொல்றேன். அண்ட் அந்த என்ட்ரி எப்படியாச்சும் நான் நல்லபடியா கொண்டு போனா அதான் பிரச்சனையே. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் ரொம்ப பேச வேணாம். எனக்கு தலை சுத்துது. ஸோ பாய் பாய். கண்டிப்பா நெக்ஸ்ட்டு சீன் நல்லபடியா போகும். அண்ட் இந்த சீன நீங்க கொஞ்சம் உள் வாங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. அண்ட் லவ் யூ ஆல். பாய் பாய். சராங்கே.